السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மக்ரிபுடைய தொழுகையை தொடர்ந்து நாம் மறந்து போன இஸ்லாம் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, தலைப்பை பார்க்கிற நேரத்திலே சிலர் நினைக்கலாம், நாங்கள் முஸ்லீம்களாக இன்னும் இஸ்லாத்திலே தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்போ ஏன் நாங்கள் இஸ்லாத்தை மறந்துட்டோமா அப்படின்னு. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலை இஸ்லாத்தை மறக்கிறோமா இல்லையா என்பது ஒரு பகுதி. கடைசி வரைக்கும் நான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய வாழ்க்கையில், இஸ்லாமிய மார்க்கத்திலே மரணம் வரைக்கும் வாழ்வோமா என்பது பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கம் நிச்சயிக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு மனிதராக இருக்கிறார். அப்படி சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு துஆ ஒன்றை அடிக்கடி ஓதி வந்திருக்கிறார்கள். அது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். இந்த துஆ சின்னொரு துஆவாக இருந்தாலும் இதனுடைய அர்த்தத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் ஏன் இதை ஓதணும்? மிக முக்கியமாக நான் யோசிக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்துக்கு போவார்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது, சஹாபாக்களுக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்ற துஆவை அடிக்கொரு முறை ஓதி வந்தார்கள். இந்த துஆவினுடைய அர்த்தம் என்ன? உள்ளங்களை புரட்டக்கூடிய ரப்பே, என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்திலே நிலையாக வைத்து விடுவாயாக என்ற அருமையான ஒரு துஆ. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த துஆ ஓதினாங்க? இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஓதுவதற்கு ஏன் கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிதர்களுடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா தன்னுடைய விரல் நுனியில வைத்திருக்கிறான். அல்லாஹ் நினைச்சானா அடுத்த நிமிஷம் விரட்டி போட்டுருவான். இப்போ நாங்கள் இன்னைக்கு தொழுகிறோம், நாங்கள் இன்னைக்கு பேணிப்பாக இருக்கிறோம். இது யாருடைய ஒரு முயற்சி என்று பார்த்தால் நாங்கள் முயற்சி செய்கிறோம், ஆனால் அல்லாஹ் நாடி கொண்டிருக்கிறார். நாங்கள் தொழுகிறோம், இன்றைக்கி பயான் கேட்குறோம், குர்ஆன் ஓதுறோம், எந்த நல்ல விஷயம் செய்தாலும் அல்லாஹுடைய ஒரு நாட்டத்தின் பிரகாரம் தான் இந்த உலக வாழ்க்கை ஓடிக்கொண்டு போகுது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கண்டா, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாற்றுறது அல்லாஹுடைய விரல் நுனியில் இருக்குது. இப்போ எங்களுக்கு பயம், நான் இன்றைக்கு தொழுகிறேன், இன்றைக்கு நான் இஸ்லாத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு நல்ல அஹ்லாக்கோடு குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்போ ஒரு 50 வயசையும் தாண்டியாச்சு அல்லது 25 வயசை தாண்டியாச்சு, ஏதோ வயதை வச்சு நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், இனிமேல் நான் நல்ல ஒரு ட்ரக்கில் விழுந்தாச்சு, இப்போ கபருக்கு போகிறது தான்,
பயப்பட தேவையில்லை. அப்படி யாரும் நினைச்சு பார்க்கவும் கூடாது என்பதனால் தான் இந்த துஆவை ரசூல் அதிகமாக ஓதினாங்க. இந்த துஆவினுடைய அர்த்தத்தை பார்த்து ரசூலுல்லாஹுடைய அடுத்த ஹதீஸ்களையும் பார்க்கிற நேரத்தில் எனக்கோ உங்களுக்கோ இந்த உலகத்தை விட்டும் ரூஹ் பிரியும் வரைக்கும் நிச்சயம் பண்ண முடியாத ஒரு விஷயம் நாங்கள் சொர்க்கத்துக்கு போக போகிறோமான்ற விஷயம். அதனால தான் இல்லாட்டி ஒரு லிமிட் தந்தன வைங்களேன். யாரெல்லாம் இத்தனை வக்து தொழுகிறாங்களோ, இத்தனை வருஷம் நோம்பு முடிக்கிறாங்களோ, இத்தனை ரூபா யார் தர்மம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் ஒரு ஹதீஸ் வந்தன்னு வைங்களேன். பணக்காரர்கள் என்ன செய்வாங்க, அவசரமாக சதக்கா சக்காத்தெல்லாம் கொடுத்து போட்டு வேண்டிய கூத்த போட ஆரம்பிப்பாங்க. எனக்கு உடம்புல கட்ஸ் இருக்குது, இத்தனை ரக்காத்தம் தொழணுமெண்டா நாம் என்ன செய்வோம், அவசரமாக ஒரு மாதத்துக்கு எங்கேயாவது ஒதுங்கி நின்றாவது ஒரு மஸ்ஜிதை பிடிச்சி அல்லது ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணி எப்படியா தொழுதை முடிச்சு போட்டு வேலையை பார்ப்போம். முடிஞ்சு அல்லா இதை செஞ்சால் சொர்க்கத்துக்கு போகிறான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அதை ஒரு மாதத்தில் முடிச்சிருக்கிறேன், இன்னொருத்தர் 3 மாதத்தில் முடிச்சிருக்கிறேன். இப்படி இஸ்லாம் எங்கேயுமே வைக்கல. இஸ்லாம் என்பது சொர்க்கத்துக்கு போகணுமெண்டா அந்த எங்களுடைய வாழ்க்கை இருக்குது இல்லையா, எங்களுடைய முழு வாழ்க்கையும் அது ஆரம்பத்தில் ஒரு பேரண்ட்ஸுக்கு கீழால் வாழ்கிற வாழ்க்கைன்னு வைங்களேன். சாதாரண எங்களை புத்தி வந்த வயசை வச்சு நம்ம யோசிப்போம். ஒரு இன்றைக்கி பாடசாலை கல்வி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புன்றக்குள்ளே கொஞ்சம் விளப்பம் பார வயசு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தொழுகையுடைய விஷயத்தில் 7 வயசில் பழக்குங்கன்றாங்க, 10 வயசுன்னா கண்டிக்கிறேன்றாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு 7 வயசில் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாலேஜ் வார வயசு. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். எங்களுக்கு விளப்பம் சிந்திக்கின்ற ஆற்றல் வந்த காலம் முதலாவது பேரண்ட்ஸுக்கு கீழால் இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பேரண்ட்ஸோட கண்ட்ரோலில் இருந்தாலும் சம்பாதிக்க ஆரம்பிக்கக்குள்ளே கொஞ்சம் எங்கள் அந்த கடினத்தன்மை கொஞ்சம் குறையுது. வன்மையாக பேரண்ட்ஸ் கண்டிக்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், அவன் தானாக உழைக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு பிறகு திருமணம் என்று வருகிற நேரத்தில் நாங்கள் ஒரு குடும்பத்துடைய தலைவராக மாறுகிறோம். எங்களுக்கு கீழால் ஒரு அமானிதம் ஒரு மனைவி ஒப்படைக்கப்படுகிறார். அது இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் போகக்குள்ள எங்களுக்கு கீழால் மனைவி மட்டுமல்ல பிள்ளைகள் குழந்தைகள் அமானிதங்களாக வருகிறார்கள். இப்படின்னு வாழ்க்கை போகுது. அப்போ ஆரம்பத்தில் ஒரு சாதாரண ஒரு மாணவனாக வாழ்கிறோம், ஒரு வாலிபத்தை அடைகிறோம், ஒரு கணவராக, அதற்கு பிறகு ஒரு தந்தையாக, அதற்கு பிறகு ஒரு அப்பாவாக, இப்படியே வாழ்ந்து கொண்டு போய் கடைசியில் கபருக்கு போய் சேர்றோம். இது நான் என்ன சொல்ல வரேன், அந்த வயது அடிப்படையில் மௌத்தை தீர்மானிக்கிறதாக இருந்தால். அப்போ இஸ்லாம் வயது அடிப்படையை வைத்து மௌத்தை தீர்மானிக்கல. பாருங்கள் எவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு மார்க்கம், எவ்வளோ அழகான வழிகாட்டல்கள் சொல்லுது. இப்போ வயதை வச்சு பார்க்குறேன்னு நம்ம எப்படி யோசிப்போம், வாலிப வயசில் கூத்து போட்டுருவோம், திருமணம் முடிச்சு கொஞ்ச நாளில் கொஞ்சம் ஃபன்னாக இருப்போம், மார்க்கத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு 45-50 வயசுக்கு பிறகு மஸ்ஜிதோ பள்ளியோடு சம்மந்தப்பட்டிருப்போம். அப்போ நாங்கள் என்ன செஞ்சிடலாம், இஸ்லாத்தில் தௌபா வச்சுருக்குது, பாவ மன்னிப்பு வச்சுருக்குது. அப்போ வயது வந்ததுக்கு பிறகு மஸ்ஜிதோடு சம்மந்தப்பட்டு எப்படியோ சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துடலாம்னு நினைப்போம். ஆனால் இஸ்லாம் அப்படி வைக்கல. இஸ்லாம் அப்படி வைக்கவும் இல்லை, எங்களை சும்மா பார்த்துட்டு வாழ விடவும் இல்லை. கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் சில விஷயங்களை நடத்தி காட்டி கொண்டிருக்கிறான். எங்களோடு ஒன்றாக இருந்தவர் எங்களோட கிரவுண்டில் விளையாடி கொண்டிருக்கக்குள்ளே, பெட் பண்ணி கொண்டிருக்கக்குள்ளே திடீரென மவுத்தாகிறார். வெஹிக்கிள் வாங்குறார், டிரைவிங் பண்ணி கொண்டு போகிறார், திடீரென மவுத்தாகிறார். சாப்பிட்டவர் இரவு முழுக்க நம்மளோடு கதைச்சு கொண்டிருந்தவர் கடைசியில் ஃபோனை வைக்கிறார். தூங்கணும், டைம் ஆகுது, சொபகளை பள்ளியில் மீட் பண்ணலாம் அல்லது காலையில் ஆஃபீஸில் மீட் பண்ணலாம்னு ஃபோனை வச்சுட்டு தூங்குறார், ஆஃபீஸுக்கு வரல. விசாரித்து பார்த்தா நைட்டில் தூங்கினவர் காலையில் எலும்பல்ல. ஆல்மவுத் நடக்குதா இல்லையா? நடக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதண்ட வாழ்க்கை என்பது அது மாணவ பருவமாக இருக்கட்டும், வாலிப பருவமாக இருக்கட்டும், ஆண்களாக பெண்களாக யாராக இருந்தாலும் அடுத்த நிமிஷம் நாங்கள் உயிரோடு இருப்போம்னு யாருக்கும் சொல்லலாம், யாருக்கும் சொல்லலாம். ஒரு முன்னொரு காலத்தில் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க கப்பலில் போகிற காலங்கள் உங்களுக்கு தெரியும், பழைய காலம். இந்த காலங்களில் பாருங்க, பயணம் செல்லுவாங்க, குடும்பத்தார்கள் சொத்துக்களை எழுதி போட்டுருவாங்க, சொத்துக்களை பிரித்து கொடுத்துருவாங்க, போகிறவங்களுக்கு காசு பணம் கொடுத்துட்டு போயிடுவாங்க, பயணம் சொல்லிட்டு போவாங்க. ஏன் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா? போனால் திரும்பி வருமானது கன்ஃபார்ம் இல்லை, போனால் திரும்பி வருமானு கன்ஃபார்ம். ஏன் கடலில் போகிறது, பயணிக்கிறது, இது திரும்பி வருவோமா? ஏன் அந்த காலத்தில் உள்ள உலமாக்கள் எப்படி மக்களை பழக்கிறாங்கன்னா, வாழ்க்கை என்பது நீங்கள் எந்த பயணம் போனாலும் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வருகிறேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சகோதரர்களே, 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு அப்பதான் படுமடை எங்களோட சமூகத்தில் இப்படி எல்லாம் ஒரு நடக்குது. ஒரு குடும்பமாக மக்கா நகருக்கு உம்ராவுக்கு போகிறாங்க. அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இப்போ உங்களுக்கு தெரிந்தானே உம்ராவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லி அனுப்புவாங்க, எனக்கு அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, சின்ன பிள்ளைங்க டோய்ஸ் கொண்டு வாங்க, பெரியவங்க அதை கொண்டு வாங்க, எல்லாம் சொல்லி அனுப்பிடுவாங்க. உம்ராவுக்கு போய்த்தாச்சு, காபாவையும் பார்த்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு. இப்போ என்ன செய்வாங்க, கடைசி நேரம்
பர்ச்சேசிங் பண்ணி பிள்ளைகளுக்கு அது, மகளுக்கு அது, மகனுக்கு அது எல்லாத்தையும் எடுத்து வீடியோ கால்லையும் காட்டியாச்சு. இந்த பாக்ஸில் வச்சிருக்கிறோம் பாரு, இப்படிலாம் இருக்குது. சரி, இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்தால் இப்போ ஊட்டாக்கள் இங்கே ரெடி. அங்கே ஜித்தா ஏர்போர்ட்டில் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்ரீலங்காவில் வந்து இறங்க போகுது. வந்தால் உமாவை போய்த்து வரவேற்றுட்டு வரலாம். எங்களுக்கு பொருட்கள் கொண்டு வந்திருக்கும், நல்ல ஒரு சாப்பாடு போட்டிருக்கும். 10 நாளைக்கு பிறகு வாரது அப்படின்ட்டு கட்டார் ஏர்போர்ட்டுக்கு வராங்க. கட்டார் ஏர்போர்ட்டில் வச்சு வீட்டுக்கு மெசேஜ் போடுறாங்க. ரைட், இப்போ டிரான்சிட் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு 4 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் டிரான்சிட் வெயிட் பண்ணி போட்டு ஸ்ரீலங்காவுக்கு வரப்போகணும். அந்த வெயிட் பண்ணுற 3 மணித்தியாலம் வெயிட் பண்ணியாச்சு. இப்போ போர்டிங் அடுத்த ஃப்ளைட்டுக்கு ஸ்ரீலங்காவுக்கு வர ஃப்ளைட்டில் ஏறுறாங்க. ஏறுறதோட திடீர்னு தலை சுற்று வந்து ஃப்ளைட் உள்ளுக்கு விழுவுறாங்க. ஃப்ளைட் எடுக்கல, ஆளை கீழே இறக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் ஆல்மவுத்து. அப்போ ஆல்ரெடி பேகேஜ் எல்லாம் போட்டு போர்டிங் எல்லாம் கிளியர் ஆனதுக்கு பிறகு அவருடைய பேகேஜ் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வருது. ஆனால் ஆள் வரல, பேகேஜ் வருது. வீடியோ காலில் காட்டின பொருள் அங்கே இருக்குது, ஸ்வீட் இருக்குது, டாய்ஸ் இருக்குது. வீட்டில் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் சென்னதுகளை எழுதி கொண்டு போய் அந்த மைனிக்கு இது மச்சனுக்கு இதுன்னு வாங்கி அதை அப்படியே மடித்து வச்சது காட்டினு அவ்வளவும் இருக்குது. பொடி வரல. இப்போ நம்ம அங்கிருந்து அழைக்கிறதா இல்லை, குடும்பத்தாக்கள் அங்கேயே அடக்க சொல்லியாச்சு. நான் சொல்கிறேன் சகோதரர்களே, அவன் என்ன சொல்ல வாரண்டா, உலகத்தில் மனிதர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு வாழ்கிறார்கள். இது வந்து நடைமுறை உதாரணம், அண்மையில் நடந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே இது ஒரு உதாரணம் மூலமாக விளங்கப்படுத்தினாங்க. எப்படி விளங்கப்படுத்தினாங்க? ரசூல் ஒரு நாள் ஒரு பொக்ஸ் ஒன்றை கீறுறாங்க. பொக்ஸ் ஒன்றை கீறிட்டு ரசூலுல்லாஹ் அந்த பொக்ஸை தாண்டி ஒரு சதுரம் ஒன்றை கீறி போட்டு அந்த சதுரத்தை தாண்டி நேர்கோடு ஒன்றை கீறுறாங்க. கீறிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனும், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் அவனோட வாழ்க்கையை தேடி, உலகத்தை தேடி, அவனுடைய ஆசைகள், அவனுடைய எண்ணங்கள் அப்படியே நீண்டு கொண்டு போகுது. ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. அப்படியே வந்து அந்த சதுர பொக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பொக்ஸை தாண்டிட்டு அவன் மேலெண்ணங்கள், அவன் டார்கெட், அவன் ஐடியாஸ் எல்லாம் போகுது. ஆனால் அவருக்கு அதை தாண்டி போகல. ஏன்னா அந்த கீறின பொக்ஸ் அதுதான் அவன் அஜல். ஆசை இருக்கும். பொத்தரை கூப்பிட்டு கேளுங்க பாப்போம், உங்களுக்கு எத்தனை வயசு? 40. உங்களோட டார்கெட் என்ன? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இல்லை, நான் வந்து இப்போ ஒரு தொழிலோடு தொடங்கி இருக்கிறேன், ஒரு கடை போட்டிருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 5 வருஷத்தில் 2வது கடையாக மாற்றுவேன், நாடு முழுக்க ஒரு செயின் ஒன்று செய்யறதுக்கு ஐடியா இருக்குது, என்னுடைய இந்த கடை பேரில் ஒவ்வொரு பஜார்லையும் ஒரு கடை வரணும், இது என்ன ஆசை, நான் இப்படி ஒரு பில்டிங் ஒன்று கட்டணும், இப்படி என் பேர் ஒரு மஸ்ஜித் ஒன்று கட்டணும், நான் செலவழிக்கணும், ஒரு மദ്രസ, 1008 ஆசைகளை சொல்லுவாங்க. கேட்கக்கூட எங்களுக்கு ஆச்சரியம், அட இவன் ஆசையை பாருப்பா. எல்லாம் நல்ல ஆசைகள் வைங்களே, உலக ஆசை அல்ல, ஏதோ மறுமையை சம்பாதிக்கிறதுக்கு. நான் அந்த மதரசா கட்டணும், நான் மஸ்ஜித் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், எவ்வளோ பெரிய ஆசை வச்சாலும் நாங்கள் செல்லக்கோலை சகோதரர்களே, நாங்கள் ஆல்ரெடி அட்லீஸ்ட் குறைஞ்ச ஒரு வட்டத்துக்குள்ளே சுருங்கினார்கள். இது வந்து தப்பல்ல. இப்போ நாங்கள் ஒரு மேலெண்ணம் வைக்கிறது யாருக்கும் தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மனிதர்கள்டா மேலெண்ணம் வைப்பாங்க, டாங்கட்டோன்னு வைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அதுக்கு போக கிடைக்காது. அதுக்கிடையில் அவங்க விழுந்துருவாங்க கீழே. டைம் முடிஞ்சு போக வேண்டியதுதான். ஒரு தெரியுமா சகோதரர், வாகனம் ஓட்டி கொண்டு இருக்கக்குள்ள எத்தனை பேர் மௌத்தா இருக்கிறாங்க? வாகனம் ஓட்டி கொண்டு, பிஸ்னஸ் டீல் முடிச்சாச்சு, ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு எல்லா பேச்சுவார்த்தையை முடிஞ்சு பணமும் ரெடி, அடுத்த நாள் லோயர்கிட்ட போய் சைன் பண்ணுறோம், அதுக்கடையில் ஆள் மௌத்து. பார்க்குறோமா இல்லையா? எனவே சகோதரர்களே, நாங்கள் மார்க்கத்தை படிக்கிற நேரத்தில் சில விஷயங்களை நாங்கள் உள்வாங்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் முதலாவது முடிவெடுக்கணும், இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் முஸ்லீம்களாக பேரளவில் வாழக்கூடாது, இஸ்லாமிய மார்க்கத்தை மறந்து வாழக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இஸ்லாம் பிரதிபலிக்கணும். நாங்கள் தூங்குறதிலிருந்து, தூங்கி எழும்புறதிலிருந்து, அதற்கு பின்னாடி சாப்பிட்றது, குடிக்கிறது, தொழில் செய்கிறது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது, பிள்ளைகளை வளர்க்கிறதுல, நண்பர்களோட பழகிறதுல, ஊர் மக்களோட கதைக்கிறது பழகிறதுல, தொழுகையை பேணுறதுல, கொடுக்கறதுல, எடுக்கிறதுல, எல்லாத்திலையும் இஸ்லாம் வரலண்டா அது ஏதோ ஒரு கட்டத்தில் எங்களை வழி தவற செய்யும். தெரியுமா, வரலாற்றில் பல கொள்கைகள், ஒரு கொள்கை வந்துச்சு வரலாற்றில். எப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றத்தான் வேணும். இன்றைக்கு அது வருது. இன்றைக்கி எங்களை தெரியாமல் வந்து கொண்டு இருக்குது. நீங்கள் மார்க்கத்தை பின்பற்றணும் எங்கே தெரியுமா? பள்ளியுள்ளுக்கு போய் தொழுங்க, நோம்பு வந்தால் நோம்பு விடுங்க, ஹஜ்ஜி உம்ரா போகணுமா மக்காவுக்கு போயிருங்க. இதை நீங்கள் உங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்கோங்க. பிஸ்னஸுக்கு பஜாருக்கு வாரீங்களா, இங்கே வந்து அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுவானு. ரசூல் அட என்னடா இப்படி ஏமாத்துற, ஹதீஸ் எல்லாம் பள்ளியுள்ளுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியா, பஜாருக்கு வந்து எப்படி பேசணும்னு தெரியா, பஜாரில் வந்து வருஷக்கணக்காக பல தசாப்த கணக்காக இங்கே ஒரு நடைமுறை இருக்குது. இதுக்குள்ளே வந்து கொண்டு குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் நீங்கள் சொல்ல வரவானம். ட்ரிப் ஒன்று போகக்குள்ளே இஸ்லாத்தை வச்சுட்டு வாங்கும், கல்யாண வீடு நடக்கக்குள்ளே இஸ்லாத்தை வச்சு போட்டு 1 மாதத்துக்கு இஸ்லாத்துக்கு லீவு, மகளோட கல்யாணம் நடக்கும் வரைக்கும் 1 மாதத்துக்கு இஸ்லாத்துக்கு லீவு.
வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், கொஞ்சம் இஸ்லாத்தை ஒரு பக்கமாக வைக்கிறது. சில ஆட்கள் எந்த அளவுக்கு மோசமான ஒரு பயணத்தில் பயணிக்கிறாங்கண்டா, ஒரு ஃபெமிலியில் ஒரு கெதரிங்னு வரக்கோலே அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு சரி சொல்கிறல்ல, எந்த அவங்க கொஞ்சம் மார்க்கத்தில் ஈடுபாடு, இவரும் ஈடுபாடு தான், அவனுக்கு காட்டாமல் செய்ய பார்க்கறது. ஏன்? ஒரு ஃபன், கொஞ்சம் ஒரு டெம்பரரியாக இஸ்லாத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது, பிஸ்னஸில் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது. ஸ்ரீலங்காவில் இருக்கக்குள்ளே கடும் இஸ்லாம், ஏர்போர்ட்டை தாண்டி வெளிநாட்டுக்கு போனால் அண்ணன் இஸ்லாத்துக்கு ஒரு லீவ். இப்படி இஸ்லாம் எங்கேயும் சொல்லலே. இப்படி எங்கேயாவது சொல்லியிருக்குதா? நீங்கள் போன இடத்துல அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துட்டு வாங்க, அதுக்கு போகிற எங்கே உங்களுக்கு இஸ்லாத்தை பின்பற்ற கிடைக்குது அங்கே பின்பற்றி போங்க, அப்படி சொல்லல. ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு என்ன நடக்குது என்றால், இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், நாங்கள் பேரை கேட்டால் முஸ்லீம் பேரை வைக்கிறாங்க. கிராமம் முஸ்லீம்கள் பலர் வாழக்கூடிய, செறிந்து வாழக்கூடிய ஒரு கிராமத்தில் வாழ்கிறாங்க. மஹல்லா அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மஸ்ஜிதுகளோட வாழ்கிறாங்க. படித்த பாடசாலை முஸ்லீம் பாடசாலை. இப்படி எவ்வளோ சூழல்கள் இருக்குது. இந்த இடத்தை தாண்டி நடுவீங்க பாபம், இந்த இடத்தை தாண்டினா அவர் படித்த இஸ்லாம் இல்லை, தொழுகை இல்லை, சில இடங்களுக்கு போனால் நோன்பு இல்லை, சில இடங்களுக்கு போனால் அஹ்லாக் இல்லை, பேச்சுவார்த்தையில் மாற்றம் வருது. ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைலில் பேசுவோம், அஹ்லாக்கோடு பேசுவோம். ஊருக்கு வெளியே போனோம் என்றால் அந்த பேச்சுடைய சிஸ்டமே மாறுது, தூஷணம் பேசுகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம ஃபெஸ்ட்டுக்கு யோசிக்கணும் தெரியுமா? இஸ்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது, எவ்வளோ பெரிய அல்லாஹ் எங்களோட ஒரு அருள் செஞ்சிருக்கிறான், எங்களோட அல்லாஹ் எவ்வளோ இறக்கப்பட்டிருக்கிறான், எவ்வளோ இறக்கப்பட்டிருக்கிறான். அன்று ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்க பார்ப்போம். மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில் இருக்கிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இஸ்லாத்தை முதலாவதாக இந்த குர்ஆனை கொடுக்குறாங்க. கொடுத்த நேரத்தில் ரசூலுல்லாவுக்கு அந்த சம்பவம் புகாரில் ஹதீஸ் வருது. இந்த ரசூலுல்லாஹ் வஹி வந்துச்சு, உங்களை அல்லாஹ் நபியாக செலக்ட் பண்ணப்பட்டான் இடத்தோட கிடைச்ச காதுக்கு கேட்ட முதலாவது செய்தி என்ன தெரியுமா உங்களுக்கு? புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் ஹிரா குகையில், நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன், ஹிரா குகையில் இருக்கிற நேரம் ஒருத்தர் வாரார். அவர் யாருன்னே நபிக்கு தெரியா. வந்து சொல்கிறாங்க இக்ரா என்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க மா அன பிகார், எனக்கு ஓத தெரியா. ரெண்டாவது முறை மிக்கிறான், மா அன பிகார், எனக்கு ஓத தெரியா. மூன்றாவது முறை மிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க மா அன பிகார், எனக்கு ஓத தெரியா. அப்போ வந்தவர் யாருன்னு ஒருத்தருக்கும் தெரியாதானே. அப்போ வந்தவர் என்ன தெரியுமா செய்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுக்கமாக கட்டி பிடிக்கிறார். அந்த ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹத்தா பலக மின்னி அல் ஜஹத், மூச்சு திணற அளவுக்கு, கஷ்டப்படுற அளவுக்கு, அந்த அளவுக்கு டைட்டாக ரசூலுல்லாவை அந்த வந்த மனிதர் கட்டி பிடிக்கிறார். கட்டி பிடிச்சி அவர் ஓதி கொடுக்கிறார், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரமுல் லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். சூரத்துல் அலக்கினுடைய முதலாவது 5 வசனத்தையும் அப்படி ஓதி காண்பித்துட்டு அவர் போய்விடுகிறார். ரசூலுல்லாஹ்க்கு யார் வந்தது ஒன்றுமே தெரியா. ரசூலுல்லாஹ் பதட்டத்தோடு வீட்டுக்கு வர, நடுங்கி கொண்டு வராங்க. ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்றாங்க, ஹதீஜா நாயகி போத்தி விட்றாங்க. அப்படி நீண்ட வரலாறு. அதுக்கு பிறகு ஹதீஜா நாயகி அவர் அழைச்சிட்டு அவங்களோட ரிலேஷன் வரக்கத் இப்னு நௌஃபல்கிட்ட போய் சொல்கிறாங்க, இப்படி இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, என்ன விளக்கம்? உடனே விளக்கம் சொல்கிறாங்கன்னு தெரியுமா? மூசாவுக்கு வந்த நாமூஸ் உங்களுக்கு வந்திருக்கிறார். யார் அது மூசாவுக்கு வந்த நாமூஸ்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகிற இன்னொரு பெயர் நாமூஸ். குர்ஆன்ல இன்னொரு பெயர் வருது ரூஹுல் அமீன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற பெயர்களில் நாமூஸ் என்ற ஒரு பெயர் வருது, ரூஹுல் அமீன் என்ற ஒரு பெயர் குர்ஆன்ல வருது. அப்போ அவர் சொல்றார், உங்களுக்கு வந்திருக்கிறது நாமூஸ் வந்திருக்கிறார், ஜிப்ரீல் வந்திருக்கிறார், உங்களை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் அல்லாஹ் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றார். அவருக்கு எப்படி தெரியுமா? அவர் ஏற்கனவே முன்னைய மதங்களை பற்றி படித்தவர். இப்போ இந்த சப்ஜெக்டை பேசிக்கொண்டிருக்கக்குள்ளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வரக்கத் இப்னு நௌஃபல் ஒரு அழகான செய்தியை சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? இப்போ நீங்க இஸ்லாத்தை சொல்வதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக ஒரு தூதுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. இப்போ உங்களுக்கு நடக்க போற வேலை என்ன தெரியுமா? இந்த ஊர் மக்கள் உங்களை வெளியேற்றுவார்கள். இந்த ஊர் மக்கள் உங்களை வெளியே போடுவாங்க, உங்களை விரட்டுவாங்க. இந்த மக்கள், மக்கா மக்கள் உங்களை ஊரை விட்டு வெளியேற்றுகிற நேரத்தில் நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு நான் பக்கபலமாக இருப்பேன், உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பேன் என்றாங்க. ஆனா அவர் உயிரோடு இருக்கல. இந்த செய்தி கேட்டத்தோட ரசூலுல்லாஹ் அப்படியா அதை ஏற்றுக்கொண்டு போகல. நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொன்னார்கள் தெரியுமா? எடுத்த எடுப்புக்கு சொன்னார்கள், அவ முஹ்ரிஜியஹும், இந்த ஊர் மக்கள் என்ன வெளியே போடுவாங்களா?
நியாயமான கேள்வியா இல்லையா? ரசூலுல்லாஹ் அந்த கேள்வி கேட்டதுக்கு ஒரு நியாயம் இருக்குது, ஏன் தெரியுமா? அதுவரைக்கும் அல் அமீன் என்ற பெயர் இருந்துச்சு, நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக் உண்மையாளர். மக்காவில் ரசூலுல்லாஹ் முஹம்மதை பகைச்சு கொண்டு யாருமே இருக்கல, அவ்வளோ எல்லாரும் இறக்கம். ரசூலுல்லாஹ் அவ்வளோ நம்பிக்கையான மனிதராக வாழ்ந்தார். அப்ப இதை பார்த்து கொண்டு இப்படியான ஒரு சூழல்ல வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்றார், இந்த மக்கள் உங்களை வெளியேற்றுவார்கள், வெளியேற்றுகிற நேரத்தில் நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பேன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன இவங்க வெளியேற்ற போறாங்களா? அப்பதான் அந்த வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்றார், இந்த உலகத்தில் எந்த ஒரு நபிமாரும் வரல, அந்த ஊர் மக்களால் எதிர்க்கப்பட்டாலே தவிர எதிர்த்தார்கள், அடித்தார்கள், கொலை செய்தார்கள், இரண்டாக பிளந்தார்கள். இந்த மார்க்கத்தை சொல்ல வருகின்றவர்களுக்கெல்லாம் பல சவால்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, உங்களுக்கும் அது வரும் என்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பப்ளிக்ல வந்து சஃபா மலைக்கு மேலே ஏறி இந்த மார்க்கத்தை சொல்லுகிற நேரம் முதலாக எதிர்த்தது குடும்பத்துக்குள் எதிர்ப்பு வந்துச்சு. தப்பன்ல கயா முஹம்மத், இதுக்கா எங்களை அழைச்சாய்? மன்னவாரி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஞ்சில வீசிட்டு போனான் அபூலகம். அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இருக்கிறான், மறுமை வரைக்கும் அபூலகபுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும் என்ற அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறோம். தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அபூலகபுடைய ரெண்டு கைகளும் நாசமாகட்டும். ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை சொன்னார்கள், அவன் இழிவுபடுத்த ஆரம்பிச்சான். அல்லாஹு தஆலா மறுமை வரைக்கும் ஒவ்வொரு மனிதண்ட வாயாலையும் அல் குர்ஆன் ஓதுகிற சிறுவர்கள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோருமே ஓதுறாங்க ஒரு நாளைக்கு, தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அபூ லஹபுடைய ரெண்டு கைகளும் நாசமாகட்டும். எத்தனை பேர் ஓதுவாங்க யோசிப்பார்? உலகத்தில் இலங்கையில் எத்தனை பேர் இன்றைக்கு ஓதி இருப்பாங்க? அதை இது அல்லாஹ் கொடுத்த தண்டனை, அல்லாஹ் கொடுத்த இழிவு. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லுகிற நேரம் மக்காவுல பட்ட கஷ்டம் இருக்குது. இந்த கஷ்டங்களை நாங்க படிச்சா ஒரு நாளும் இந்த இஸ்லாத்தை நாங்க மறக்க மாட்டோம். இந்த கஷ்டத்தை படிச்சா சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து எங்க கையில் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து தந்திருக்கிறாங்க என்பதை படிச்சால் நாங்க மார்க்கத்தை பின்பற்றுவதில் பொடுபோக்கு காட்ட மாட்டோம், டைமுக்கு தொழுகிறதுல பொடுபோக்கு காட்ட மாட்டோம். சஹாபாக்கள் எதுல தொழுதாங்க? ஃபேன் போட்டு தொழுதாங்களா? டைல்ஸ்ல தொழுதாங்களா? லைட்ல தொழுதாங்களா? எங்க வரலாறு நீங்க படிச்சு பாருங்க பாப்போம். தரையில மண். திக்குகள் ஒரு செய்தி வந்து உங்களுக்கு தெரியும், தொழுது கொண்டு இருக்கக்குள்ளே எங்களுக்கு அந்த சளி வந்துட்டு, சளி வந்தா என்ன செய்யறது? கால் ரெண்டுக்கு இடையில் அதை துப்பி மண்ணால தஃபன் பண்ணணும், மண்ணால புதைக்கணும். எங்க அந்த சட்டம் வந்துச்சு? எங்கட பள்ளியில் அதை செய்யணுமா? டைல்ஸ் பிடிச்சிருக்கிறோம் இல்ல. அப்ப நபியுடைய மஸ்ஜிதுல நிலத்துல மண், இன்றைக்கு கொஞ்சம் மண் நெத்தியில குத்திப்பட்டாலே எங்க மோதினாருங்க, தூக்கலையா, கிளீன் பண்ணலையா? ஏன் அப்போ உங்களுக்கு சம்பளம் தாரதை ஒழுங்கா கிளீன், மண் கொஞ்சம் எங்க தலையில படையலை. இன்றைக்கு லைலத்துல் கத்ருடைய ஹதீஸ் சம்பந்தமாக வர்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நாள் சுஜூதிலிருந்து எழும்புறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபியுடைய நெற்றியிலே சேறு ஒட்டியிருப்பதை நான் கண்டேன். ஏன் மழை பெஞ்சிச்சு. அன்றைய மஸ்ஜிதுடைய கூரை பேரிச்சம்பல் ஓலைகளால் வேயப்பட்ட கூரை. அப்போ மழை பெஞ்சு தண்ணி பள்ளி உள்ளுக்கு கொட்டிப்பட்டுச்சு, கீழே நிலத்துல மண் இருந்துச்சு, தண்ணியும் மண்ணும் மிக்ஸ் ஆகி சேரு நபியுடைய நெற்றியில் பட்டதை நான் கண்டேன் சுஜூதிலிருந்து எழும்புகிற நேரம் என்கிறார்கள். இதான் ரசூலுல்லாஹ் மஸ்ஜித். சரி, பள்ளியில் சொகர் எப்படி இருந்துச்சு? இப்போ நாங்கள் யோசிக்கிறது எப்படி எல்லாத்தையும் அடைச்சி போட்டு ஃபிட்டிங்ஸ் டோரை போட்டு எப்படி ஏர் கண்டிஷன் பண்ணுறேன். இதானே மனுஷன் நிலைமை. தவறு இல்லை. ரசூலுல்லாஹுடைய மஸ்ஜிதுடைய சுவர் அரை சுவராகத்தான் இருந்துச்சு. சூடு காலத்தில் சூடு, குளிர் காலத்தில் குளிர். ஒரு தெரியுமா சகோதரர்களே, நாங்கள் ஒரு மார்க்கம், இதனுடைய கஷ்டம், இந்த மார்க்கத்தை எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதம், எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அருளை நாங்கள் யோசிக்கணும்னா பேசிக்காக படிக்கணும். இஸ்லாம் எங்கிருந்து வந்துச்சு? நபிகளார் சொன்னார்கள், பத அல் இஸ்லாமு கரீபன் ஃபஸயஊது கரீபா ஃபதூபா லில் குர்பான்டாங்க. இஸ்லாம் என்பது சும்மா வந்து சென்னத்தோட ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு மக்கள் ஒன்று கூடல, கரீபன் குறைவாகத்தான் ஸ்டார்ட் ஆகிச்சு. குறைவாகத்தான் காபிர்கள் கதைச்சாங்களே, பெரும் தலைவர்கள். முகம்மது யார் இருக்கிறாங்க? இந்த பிலால் இருக்கிறார், தின்னத்துக்கு வழி இல்லாத இன்னொருத்தர் இருக்கிறார், அபூ ஹுரைரா அவர் ஒட்டிக்கொண்டே இருக்கிறார், அவர் தொழிலும் இல்லை, அவர் பக்கத்தில் இருக்கிறார். இப்படி வச்சு தானே மக்கள் கதைச்சாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பத அல் இஸ்லாமு கரீபன், இஸ்லாம் வந்து குறைவானவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஃபஸயஊது கரீபன், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இஸ்லாமிய பற்றுள்ளவர்கள் குறைவார்கள். அந்த நேரத்தில் யார் மார்க்கப்பற்றோடு, இஸ்லாமிய பற்றோடு, இஸ்லாமிய மார்க்கத்துடைய தேவையோடு யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் இருக்குது, அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அந்த துஆவை செஞ்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஏற்கனவே தெரியும் இஸ்லாமிய மார்க்கம் பரவலாக உலகமெங்கும் பரவும். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இஸ்லாத்தை விட்டுட்டு கொஞ்சம் பேர் போவாங்களா இல்லையா?
இஸ்லாத்தை வெறுக்கிறாங்களா இல்லையா? இஸ்லாத்தை தன்னுடைய வாசிக்கேற்றமா இன்றைக்கு மாற்றி கொண்டிருக்கிறாங்களா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களை, இன்றைக்கு சில இடங்கள்ல இஸ்லாமிய சட்டங்களை பேச முடியாமல் இருக்குது. இஸ்லாம் பெண்களுக்கு சொல்லிருக்கக்கூடிய சட்டங்களை பேச முடியாமல் இருக்குது. வாலிபர்களை பார்த்து பேச முடியாமல் இருக்குது. போதைப் பொருளுக்கு எதிராக பயான் பண்ண முடியாமல் இருக்குது. பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு. எவ்வளவு பெரிய சேலஞ்ச் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு ட்ரக்ஸுக்கு எதிரான போராட்டம், போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டம் என்று மாநாடு நடத்துறோமே, பயான் பண்றோம். நீங்க நினைக்கிறீங்களா பயான் பண்றதோட சும்மா போகலாம்னு? அதுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் இருக்கு தெரியுமா? பயான் பண்றதோட கேட்டு போட்டெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. யார் ட்ரக்ஸோட தொடர்பாக இருப்பாங்களோ, யார் ட்ரக்ஸ் வியாபாரிகளாக இருப்பாங்களோ அவங்க பார்ப்பாங்க, பயான் பண்ற மௌலவி எப்படியாவது இந்த பள்ளியில பண்ணின மாதிரி அடுத்த பள்ளியில பண்ண விடப்படாது, இதை நிறுத்தணும். எப்படி நிறுத்தணுமோ, என்னென்ன கேஸ் எல்லாம் போட்டு இவரை பொலிசுக்கு கொடுக்கலுமோ அதை செய்யறதுக்கும் இன்றைக்கு போதைப் பொருள் வியாபாரிகள் தயாராகத்தான் இருக்கிறாங்க. சந்தேகமே இல்லை. அப்போ ஒன்றும் பேசலாம். அன்று டிவியில் ஒரு ப்ரோக்ராம், பெண்களுடைய ஆடை, பெண்கள் எப்படி உடுப்பு உடுக்கணும், பெண்கள் வெளியே போக்கள் எப்படி நடக்கணும், ஒரு ப்ரோக்ராம் செய்து முடிகிறதுக்கு இடையில 1008 கோல் வருது. என்ன, நாங்கள் பெண்கள் அமைப்பிலிருந்து பேசுகிறோம், முஸ்லீம் பெண்கள் அமைப்பிலிருந்து பேசுகிறோம், எங்களோட ஆடைகளை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தால் எங்களுக்கும் சந்தர்ப்பம் தரும், நாங்கள் எங்களை சுதந்திரத்தை பற்றி பேசுவோம். அது என்ன, பெண்கள் மட்டும் கை எப்படி மறைக்கணுமாம், கழுத்தை மறைக்கணுமாம், முடி காட்டக்கூடாதாம், நாங்கள் நினைச்ச மாதிரி நாங்கள் கொடுப்போம், அதை பேசுறதுக்கு இவர் யார் என்று சேலஞ்ச், பெண்கள் சேலஞ்ச் அமைப்பாக சேர்ந்து சேலஞ்ச் பண்ற அளவுக்கு இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்துக்குள்ள உருவாகுது என்றால் எங்களோட தாவா எங்க இருக்குது? நாங்க யாருக்கு தாவா செய்றோம்? நாங்க யாருக்கு பயான் பண்றோம்? சும்மா பள்ளியில் ஒன்று கூடி ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பயானை கேட்டுட்டு போறதல்ல தாவா. அது தாவாவின் ஒரு வழிதான். எங்களோட தாவா ஸ்டார்ட் ஆகணும், வீட்டுக்குள்ள ஸ்டார்ட் ஆகணும் சகோதரர்களே. எங்களோட பிள்ளைகள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகணும், எங்களோட மனைவி கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகணும். சில நேரம் பள்ளியில் வந்து நிறைய கதைப்பாங்க, ஹஸ்ரத் போதைப் பொருள் பிரச்சனை இருக்குது, பிள்ளைகள் எங்கேயோ போறாங்க, ஃபேஸ்புக்கை வச்சுட்டு நாசமாகறானுவல், டிக்டாக்ல வீடியோ போறானுவல், ஆக மோசம், இந்த கட்டாயம் மஸ்ஜிதில் கதைக்கணும் என்று கதைப்பாங்க. கதைச்சி போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவர் வைஃபை பைக்கில் வைஃபை ஏற்றிட்டு போவார். எப்படி வைஃப்ட முடியெல்லாம் வெளியே, ஒரு சோழனை சும்மா தலையில் போட்டு போகிற கழுத்து விளங்குது, இறுக்கமான உடுப்பு அவருக்கு விளங்குது. இல்லை, ஊருக்கு உபதேசம் செய்யறதுக்கு முன்னால முதலாவது ஏண்ட வைஃப்ட ட்ரெஸ் கோட் சரியான்றதை பார்க்கணும். அது இஸ்லாம். அவருக்கு விளங்குது இல்லை, மிம்பர்ல வார மௌலவி கிட்ட ஃபேஸ்புக்கை பத்தி பேசுங்க, சோசியல் மீடியா பத்தி பேசுங்க, டிக்டாக்கை பத்தி பேசுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள உங்களோட நீங்க கட்டின வீட்டுக்குள்ள உங்களோட மகள் ரூமுள்ளுக்கு இருந்து கொண்டு டிக்டாக் வீடியோ போடுறார் என்ற அக்கௌண்ட்டை செக் பண்ண அவருக்கு தெரியல, பாவம் தெரியல. அப்ப தாவா அங்கிருந்து உருவாகணும், தாவா இங்கிருந்து உருவாகணும். இன்றைக்குள்ள ஆக பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா சகோதரர்களே? சிறந்த பண்புள்ள, அகலாக்குள்ள, ஒழுக்கமுள்ள, பண்பாடான ஒரு பிள்ளைய வளர்த்து திருமணம் முடிச்சு கொடுக்கறது இருக்குது. எவ்வளவு பெரிய சேலஞ்ச் தெரியுமா? எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? யாருக்கும் சொல்லலாம். நேத்து முதலாத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த புள்ளையோட கையிலிருந்து போனை பறிச்சு வச்சாச்சு. அந்த புள்ளையோட கையிலிருந்து ஒரு பிரச்சனைக்காக போனை பறிச்சு வச்சு 2-3 மாசம் ஆகுது. இப்போ பேரண்ட்ஸ் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் புள்ளையோட கையில் ஃபோன் இல்லை, பிரச்சனை சால்வ். ஃபோன் கையில் இருக்கக்கோலே இல்லாத அளவுக்கு பிரச்சனை ஃபோன் இருக்கிற நேரம், ஃபோன் இல்லாத நேரம். எப்படி அது எப்படி சாத்தியம்டா? இப்போ வீட்டுக்கு வாரவங்க இருக்கிற, உதாரணமா நானா வருவார், மச்சன் வருவார், குடும்பத்தில் கொஞ்சம் கூட ஃபோன் தாங்களே, கொஞ்சம் சின்ன ஒரு வேலை அப்படின்ட்டு அவங்க அந்த ஃபோனில் போய் லொக்காகிற, அந்த யார்கிட்ட ஃபோனெல்லாம் கையில் கிடைக்குதோ அதுளுக்கு என்ன அக்கௌண்ட்ஸில் லொக்காகி டக்குன்னு குயிக்காக மெசேஜ் பண்ண வேண்டியதை மெசேஜ் பண்ண ஆளிச்சாச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கு வேகமாக. இப்போ நீங்கள் எப்படி ஒரு பேரண்ட்ஸாக நாங்கள் யோசிப்போம் எப்படி தெரியுமா? ஃபேஸ்புக்கை பற்றி, வாட்ஸ்அப்பை பற்றி, இன்ஸ்டாகிராமை பற்றி ஒரு அளவு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் யோசிப்பாங்க. நாங்கள் யோசிச்சு ஒரு தினமும் அப்படின்னா ஒரு நாலேஜோடு இருப்போம். பிள்ளை வளர்க்குற நேரத்தில் வாட்ஸ்அப்பை செக் பண்ணணும், அதை செய்யணும், பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணணும் நாங்கள் நினைப்போம். ஆனால் அவங்க அதை விட மாற்றி யோசிக்கிறாங்க. எங்கிற டேலண்ட் போதா? இன்றைக்கு நாங்கள் எவ்வளோதான் சோசியல் மீடியா சம்பந்தமாக நாலேஜ் எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை வளர்த்தாலும் அதுக்கு ஒப்போசிட்டான நாலேஜில் அவங்க பயணிச்சு கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்லலை, நாங்கள் எல்லாரும் விஷயத்தையும் கவனமாக இருக்கிறோம். காரணம் என்னென்னா, பிள்ளைகள் எந்த குரூப்பில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். பாய்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு குரூப்பில் இருப்பாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு குரூப்பில் இருப்பாங்க. இருக்கிறவங்க எல்லாரும் பொம்பளைகள் தானே இருக்கிறாங்க. அதில் இருக்கிறவங்க எல்லாரும் அமானிதம் பேணக்கூடிய இருக்கிறாங்களே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, ஒரு இடத்துல கிளாஸ் நடந்து கொண்டு இருக்கிற நேரம், ஜூமில் கிளாஸ் நடக்குது. அப்போ அமானிதமாக 20 பிள்ளைகளுக்கு அந்த கிளாஸ் நடக்குது. கிளாஸ் நடக்கிற நேரம் எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா, அவன் பொம்பளை, இவன் பொம்பளை, அவன் பொம்பளை, ரைட், எல்லாரும் பொம்பளை. நம்பரை செக் பண்ணி பார்த்தா எல்லாமே பொம்பளை தான், ஆம்பளைகள் யாருமே இல்லை. இப்போ பொம்பளைகள் என்ன முடிவுக்கு வருவாங்க?
எங்களோட ஃப்ரெண்ட் அது ஃப்ரெண்ட் ஹிஜாப் இல்லாமல் கிளாஸில் உட்காருவாங்க. பிரச்சனை இல்லை. பெண்கள் நடத்துகிற வகுப்பு, பெண்கள் உட்கார்றாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. ஒரு காலம் பிரச்சனை இல்லை நினைச்சோம். ஆனால் அதில் யாரோ என்ன செய்யறாங்க தெரியுமா? அவங்களோட தங்கச்சி டாட்டா பிடிச்சி கொஞ்சம் இது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணலாமா? ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி எடுத்து ஃபோனில் வச்சு கொள்றான். அதை விட ஆச்சரியம் சகோதரர்கள், இன்றைக்கு போட்டோஸுகளை வீடியோகளை இன்னொருத்தர் ஃபோன் ஹெக் பண்ணி எடுக்கிறான். நடக்குது. ஆச்சரியம். என் ஃபோன் நான் யாருக்கும் கொடுக்கவே இல்லை. என் ஃபோன் 24 hours என் கையில். இந்த போட்டோ எப்படி போன அவனுக்கு எப்படி கிடைச்சிச்சு? சுப்ஹானல்லாஹ். மிக டேஞ்சரான உலகத்தில் வாழ்றோம். அதனால பெண்களுக்கு சொல்ற ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா? உங்களோட எந்த ஒரு போட்டோவை நீங்க போன்ல வச்சுக்கொள்வானம். ஏன்னா அவ்வளோ டேஞ்சர். இன்றைக்கு காலம் சில விஷயங்கள் ஓப்பனா பேசுற காலம், ஆக மோசமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இஸ்லாமுக்கு சேலஞ்ச். ஹிஜாபை கலட்டிட்டு வந்து பப்ளிக்ல பேட்டி கொடுக்குறாங்க மீடியாவில். என்ன தெரியுமா? கலட்டுறது என்ற உரிமை, போடுறது என்ற உரிமை. நான் நினைச்சதை உடுப்பேன், நான் நினைச்சதை யூஸ் பண்ணுவேன், அந்த அளவுக்கு இன்னைக்கு பேசுறாங்கடா. நாங்கள் யாரோட போய் முட்டுறதுக்கு சொல்லுங்க பாபு. அப்ப நாங்க முதல்ல இந்த இஸ்லாமிய பற்ற உருவாக்கணும். எங்களோட வீட்டுக்குள்ளிருந்து உருவாக்கணும். எப்படி? முதலாவது நாங்கள் பார்க்கணும், நான் ஒரு தந்தையாக இருக்கிறேன், நான் சரியாக நேரத்துக்கு தொழுகிறேனா? முதலாவது தொழுகை தானே. தொழுகை இல்லைன்னா அதுக்கு அங்கே ஒன்றிலே வேலை இல்லை. முதலாவது தொழுகை. ஒவ்வொரு பேரண்ட்ஸும், ஒவ்வொரு வாப்பாவும், ஒவ்வொரு உம்மாவும் யோசிக்கணும், நான் நேரத்துக்கு தொழுகிறேனா? ஆண்கள் நீங்க எங்க இருந்தாலும் அதான் சொன்னால் பக்கத்தில் உள்ள மஸ்ஜிதுக்கு போறீங்களா, இதை ஃபெஸ்ட்டுக்கு நீங்க செஞ்சால்தான் உங்களோட பிள்ளைகளுக்கு சத்தம் போட்டு பள்ளிக்கு அனுப்பலாம். நீ போ பள்ளிக்கு போய் தொழு. இல்லைண்டா புள்ள போகுமா? புள்ள சொல்லு வாப்பா. அப்ப நீங்க போறோம் இல்லையா? அப்ப அந்த தாவா எடுபடாது. அதே மாதிரி வீட்டில் நீங்க டைமுக்கு தொழுதாத்தான் உங்களோட மனைவி உங்களோட பேச கேட்டு தொழுவான். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட வளர்ந்து வரக்கூடிய குமரி பிள்ளைகளை நல்ல சாலியான பெண்களாக நல்ல ஒரு மணமகனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னா முதல்ல நீங்க தொழணும். உங்கள்கிட்ட ஒழுக்கம் இருக்கணும். உங்களை பார்த்து தான் உங்களோட பொம்பளை பிள்ளை படிக்க போகுது. உங்களை பார்த்து தான் உங்களோட ஸ்டைலே தான் பொம்பளை பிள்ளைகள் வரும். பொதுவாக பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, உம்மா மாதிரி தன்னை அமைச்சுக்குள்ள ரெடி ஆகுவாங்க. அப்படிதானே? உம்மா டைமுக்கு தொழுதா பொம்பளை பிள்ளை டைமுக்கு தொழும். உம்மா ஒழுக்கம் இல்லைன்னா புள்ளேட்டே ஒழுக்கம் இருக்காது. உம்மாட்ட அகலாக்கு இருந்தால், நல்ல பணிவு இருந்தால் அந்த புள்ளேட்டையும் பணிவு இருக்கும். உங்களுக்கு தெரியுமா சகோதரர்களே, இன்னைக்கு சமூகத்தில் பிள்ளை வளர்ப்புல நாங்கள் பொம்பளை பிள்ளைகள் இப்படி வளர்க்கணும், இஸ்லாத்தோட வளர்க்கணும், தொழுகையோட வளர்க்கணும், சட்டங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் என்று வரக்கோலே இன்றைக்கு அதை கணக்கெடுக்கிறாங்க. தெரியுமா? அன்று இது நான் கற்பனையில் பேசுறது இல்லை. ஒரு குமரி பிள்ளை நீங்க இப்படித்தானே வாப்பா உடுக்கணும், நீங்க மறைச்சுத்தானே போகணும்னா அந்த பெற்றோர் தாய் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? நீங்க சொல்றது சரி ஹாசரத். இப்ப நாங்க பாருங்க, நாங்க உடுத்து கொண்டிருக்கிறது அகலமாக உடுக்கிறோம், மறைச்சு உடுக்கிறோம். இஸ்லாத்துல முகத்தை 2 மணிக்கட்டுகளையும் தவிர உள்ள பகுதிகள் எல்லாம் மறைக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும். இதுல எப்ப தெரியுமா? கல்யாணத்துக்கு பிறகு. ஏன்? அந்த உம்மோட மைண்ட் செட் என்ன தெரியுமா? என்னுடைய குமரி பெண்ணை, என்னுடைய மகளை 10 பேர் பார்க்கணும், 10 குடும்பத்தால பொன் கேட்டு வரணும். அது ஒரு பெருமை. போத்தி கொண்டு போனா யாரை கேட்டு வருவான்? உம்மோட பதில். சுப்ஹானல்லாஹ். இது பொய் இல்லை, ஒரு தாய் சொன்ன விஷயத்தை சொல்றேன். அவன் நல்லா தான் கொடுத்துருக்கிறான். ஆனா அவன் சொல்றான், ஏண்ட மகளை 10 ஊட்டால பொன் கேட்டு வரணும் என்றால் மகளை விதவிதமாக உடுப்பாட்டி அனுப்பணுமே. அதுக்கு பிறகு முடிச்சு வந்ததுக்கு பிறகு போத்திக்கொள்ளட்டும், பிரச்சனை இல்லை. இல்லாட்டி உங்களுக்கு தெரியுமா? நீங்க சும்மா பயம் பண்ணிட்டு போவீங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய முடிச்சு கொடுக்கறது பண்ற கஷ்டம் எங்களுக்கு தெரியுமா? அந்த உண்மை கேட்கிறான். ஆனா இது என்னடா இது? இஸ்லாம் என்னத்தையோ சொல்லுது, இவங்க ஏதோ ஒரு கலாச்சாரத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போகுது. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா? பொம்பளை பிள்ளைகளை கவனமாக வளர்ப்பாங்க, யாரும் கண்டிருக்க மாட்டாங்க. பக்குவமாக வளர்த்து முடிச்சு கொடுத்ததுக்கு போறோம், திடீரென்று வளமைக்கு மாத்தம் அந்த வீட்டில் ஒரு பொம்பளை வளமை முன்னுக்கு வரா போறோம். யாருன்னு பார்த்தா ஹிஜாபு பில் ஒன்றும் இல்லை, எங்கட மகள். அப்ப இவ்வளவு நாளும் எங்க இருந்த இல்லை, இப்போ முடிச்சிட்டாவே அவன். இவ்வளவு நாள் உள்ளுக்கு வச்ச பொம்பளைய முடிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு ஷோல் போட தேவையில்லை, முடிச்சதுக்கு பிறகு களத்தை காட்டல, முடிச்சதுக்கு பிறகு முன்னுக்கு வந்து மீன் வாங்கல, முடிச்சதுக்கு பிறகு முன்னுக்கு வந்து மரக்கறி வாங்கல. அப்ப இஸ்லாம் மக்கள் அவங்களாக ஒரு கிரைட்டீரியா போட்டு கொண்டிருக்கிறாங்க. பொம்பளையில் இப்படித்தான் வாழணும், கொமரானா கொஞ்சம் உள்ளுக்கு ஆகிக்கணும், முடிச்சது பிறகு வெளியே வரையிலும். சுப்ஹானல்லாஹ். முடிச்சது பிறகு வெளியே வரையிலும். அதுக்கு பிறகு உள்ள ஃபசாதுகள், ஃபித்னாக்கள் எவ்வளவுன்றது அது இன்னொரு டாபிக். நான் எல்லாம் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? லெக் ஆஃப் த நாலேஜ், மார்க்க அறிவின் குறைபாடு எங்கள்கிட்ட இல்லை. எங்கள்கிட்ட மொத்தமாகவே இல்லை. நாங்கள் என்ன சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் படிச்சிருக்கிறோம், நாங்கள் பயானுக்கு நேரத்தோடு வரோம். நல்லா விளைக்கோங்க, பயானுக்கு மட்டும் உட்கார்ந்து மார்க்கத்தை படிக்கலுமா? 1 மணி தியாலத்தில் மாசத்துக்கு ஒருக்க, மாதத்துக்கு ஒருக்க, கிழமைக்கு ஒருக்க ஒரு ஹொத்துபால போய்த்து மார்க்கத்தை படிக்கலுமா? உங்களுக்கு யாருக்கா சொல்லலுமா? எங்களுக்கு ஒரு ஹொத்துபாவும் மாதத்துக்கு ஒரு இஜ்திமா பயானும் போதும் மார்க்கத்தை படிக்கிறது நினைச்சு பார்க்கவே இல்லை.
நினைச்சு பார்க்கவும் இல்லை. ஏன் தெரியுமா? எங்களை விட சொர்க்கத்தைக்கும் நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அவங்க மிக முக்கியமான ஒரு சஹாபி. உமர் ரலியல்லாஹு அவங்க பிசினஸ்ல ஈடுபாடு காட்டினாங்களே இல்லையா? மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு விவசாயத்தில் ஈடுபாடு காட்டினாங்க. புகாரில ஹதீஸ் வருது, அவர் சொல்றார், எனக்கு இந்த மார்க்கத்தை படிக்கணும், இஸ்லாத்தை படிக்கணும்ன்றதுனால வேற வழியும் இல்லை, தொழிலையும் பார்க்கணும் இஸ்லாத்தையும் நாங்கள் அதைத்தானே சொல்றோம். மார்க்கத்தை படி என்றால் பேரர் சொல்றாரு, நீ மார்க்கத்தை படின்னு அவன் எந்த சம்பாதிக்கிறது என்ன தொழில்? அவங்களுக்கும் பதில் இருக்குது புகாரில. அவங்களுக்கும் சஹாபாக்களோட வாழ்க்கையில் வழிமுறை இருக்குது. மார்க்கம் போனா தொழிலை பார்க்கறது யார்? இது பிழையான கன்செப்ட். அன்புக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு அன்சாரி தோழர் இருந்தார், அவரோடு நான் ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று செய்து கொண்டேன். என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்தை நாங்கள் 2 பேரும் படிக்கவும் வேணும், உலகத்தில் சம்பாதிக்கவும் வேணும், 2 வேணும். என்னத்தை செய்யற? 2 பேருக்கும் ஒரு எக்ரிமெண்ட் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு நீங்க விவசாயத்தை பாருங்க, தொழிலுக்கு போங்க, நான் நபியுடைய மஜ்லிஸுக்கு போய் காலையிலிருந்து மாலை வரைக்கும் இந்த மார்க்கத்தை படிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறதுக்கு முன்னால உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். சந்தித்து இன்றைய தினம் நபிகளாரிடத்தில் எதையெல்லாம் படிச்சேனோ அதை நான் உங்களுக்கு சொல்லி போட்டு வீட்டுக்கு போறேன். அடுத்த நாள் நான் தொழிலுக்கு போவேன், நீங்க நபியுடைய மஜ்லிஸுக்கு படிக்க போகணும். படிச்சு முடிஞ்சு ஈவினிங்ல வீட்டுக்கு போறதுக்கு முன்னால் என்னை சந்திச்சு 2வது நாள் எதை நீங்க படிச்சீங்களோ அதை என்னிடத்தில் சொல்லிவிட்டு போகணும். டேர்ன் போட்டிருக்கிறாங்க. 15 நாள் உமர் ரலியல்லாஹு அவங்க தொழிலுக்கு போவாங்க, 15 நாள் கிளாஸுக்கு போவாங்க. அடுத்த சஹாபி 15 நாள் கிளாஸுக்கு போவார், 15 நாள் தொழிலுக்கு போவார். 2 பேரும் ஷேர் பண்ணிக்கொள்வாங்க. அப்ப 30 நாளும் சரியா குலாசா சமரி என்னன்னு கேட்டால் மாதத்துல 30 நாளும் 2 பேரும் படிச்சாங்க. 2 பேரும் படிச்சாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க உங்களுக்கு அப்படி ஒரு நாளைக்கு நீங்க தொழிலுக்கு போங்க, அப்படி ஸ்ரீலங்கால யாரும் கடையில லீவு கொடுக்க போறல்ல, சும்மா நடக்கிறத பார்க்கணுமே. இப்ப நீங்க கேட்பீங்க, பயான் பண்றதுக்கு இந்த சம்பவம் நல்லா இருக்கும், ஆனா சாத்தியம் இருக்கணுமே, அப்ப நாங்க சொந்த தொழில் செய்யறது இல்லை. சொந்த தொழில் செய்தாலும் இன்றைக்கு 30 நாள் அவன் ஆஃபீஸுக்கு போய் டைம் போதா? இப்போ சொந்த தொழில் செய்யணும், நான் ஒரு டிரெக்டர், நான் ஒரு மேனேஜர் வைங்களே, காலையில 9 to 9க்கு போயிட்டு ஈவினிங் 5 நீங்க ஆஃபா? யாருக்கா சொல்லலுமா? இப்போ நான் ஒரு பெரிய ஒரு டிரெக்டர், கம்பெனி டிரெக்டர் ஆகிக்கிறேன், ஒரு மேனேஜர் ஆகிக்கிறேன். நானண்டா வெள்ளனேக்கு 9 மணிக்கு தொழிலை ஸ்டார்ட் பண்றோம், 5 மணிக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, அதுக்கப்புறம் குடும்பம் தான். இன்னைக்கு ஒத்தர காட்டலுமே இல்லை. அவன் பார்க்குற என்ன தெரியுமா? நான் 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் யூகேல ரிமோட்ல ஜாப் ஒன்று செய்யறதுக்கு, ஆன்லைன்ல ஒர்க் ஒன்று பண்றதுக்கு அதுக்கு அப்ளை பண்றான். ஆஸ்திரேலியா கம்பெனிக்கு அப்ளை பண்றான். ரொட்டேஷன்ல அவன் 24 மணித்தியாலத்தில் 20 மணித்தியாலங்கள் தொழில் செய்ய தேடுறான். அந்த அளவுக்கு இன்றைக்கு பொருளாதார செலவுகள் கூடிக்கொண்டு போகுது. அப்ப அது சாத்தியம் இல்லை. அப்புறம் என்ன சொல்ல வரோம்ல சகோதரர்களே, குறைவாக சம்பாதிச்சாலும் உங்களுக்கு பரக்கத்தாக இருக்கணும் என்றால், வாழ்க்கை நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு சொல்லுங்க பாப்போம்? லட்சத்துல சம்பாதிக்கணும், கோடியில சம்பாதிக்கணும். ஏன் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்? எங்கட வைஃபை கொடுக்கறதுக்கும் பிள்ளைகளை கொடுக்கறதுக்கும், அதானே எங்கட குடும்பத்தை பார்க்கறதுக்கு. ஆனா நீங்க கோடியில சம்பாதிக்கிறீங்க, உங்களோட மகள் கேஸ் அவுட், உங்களோட மகன் குழப்பம், பாவனை இருக்குது, கெட்ட நண்பர்களோடு பழகுறான், மோசமான தொடர்புகளை வச்சு கொண்டு இருக்கிறாங்கன்னா, நீங்க கோடியில சம்பாதிச்சது கடைசியில சம்பாதிச்சு முடியும் மகனு கூட எல்லாம் வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்றீங்க. அண்ணன் மெசேஜ் வருது உங்களுக்கு, உங்களோட மகள் அப்படியா, உங்களோட மகன் இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டாராம்னா உங்களுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க கொஞ்ச நேரம், ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கியாவது உங்களோட பிள்ளைகளை நீங்க பார்க்கல. இதுதான் காரணம் என்று உங்களுக்கு தெரிய வந்தா நீங்க என்ன யோசிப்பீங்க? அடே, நான் கோடியாக சம்பாதிச்சதை லட்சத்தோட சுருக்கி கொண்டு எங்களோட பிள்ளைகள்ட விஷயத்துல பார்த்திருந்தால் எனக்கு சொத்தும் பேலன்ஸா இருந்திருக்கும், நல்ல சாலிஹான பிள்ளைகளும் பேலன்ஸா இருந்திருக்கும். இது பணத்தை மட்டும் நான் டார்கெட் பண்ணினேன். இன்றைக்கு நான் பிள்ளைகள், நல்ல பிள்ளைகளை இழந்து நிற்கிறேன், சமுதாயத்தில் தலைகுனிஞ்சு நிற்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, முக்கியமான சில நகரங்கள்ல மானம் மரியாதையோடு வாழ்ந்த பெரிய பெரிய ஆட்கள் இன்றைக்கு சில கிராமப்புறங்கள்ல தோட்டம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? திடீரென்று மஸ்ஜித் பயானுகளுக்கு போனா, நீங்க இங்கப்பா இங்கண்டா, அதை பேசவான ஹசரத், அட நீங்க சிட்டியில வாழ்ந்தால் உங்களுக்கு எப்படி ஒத்து போகும்? கிராம வாழ்க்கை உங்களுக்கு எப்படி செட் ஆகும்னு கேட்டால் கண்ணீரோட அவங்களோட கதை. அந்த சிட்டியை விட்டு எங்களை கிராமத்துக்கு கொண்டு வந்து வச்சது எங்கட மகள், சிட்டியை விட்டு கிராமத்துக்கு கொண்டு வந்து வச்சது எங்கட மகன் செஞ்ச வேலை, சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு கொண்டு போய் எங்களை வாழ வச்சது எங்கட வைஃப் செஞ்ச வேலை, எங்கட மகள் செஞ்ச வேலைண்டு அவங்களோட கதையை கேட்டா சுபஹானல்லாஹ், அது இப்படியுமா உலகத்துல மக்கள் வாழ்றாங்கன்னு யோசிக்க இருக்கும். அதனால சகோதரர்களே, இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் என்ன தெரியுமா? இஸ்லாம் என்ன வழிகாட்டுதல்களை காட்டுதோ அதை எங்கள்கிட்ட இல்லாமல் போறதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். எனவே இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? நாங்க ஒவ்வொரு நாள், ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸையாவது, ஒரு குர்ஆன் வசனத்தையாவது நாங்களாக முயற்சி செஞ்சு படிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சிருக்கிறோமா? நாங்களாக படிச்சிருக்கிறோம்? ஒன்றும் இல்லை. உதாரணமா, இதுல பிசினஸ் பண்றவங்க எத்தனை பேர்?
என்ன கேட்டால் ஒரு சாதாரணமாக ஒரு 50% ஆட்கள் பிஸ்னஸோடு சம்மந்தமாக இருப்பீங்க, அப்படி தானே? பிஸ்னஸோடு சம்மந்தமாக இருப்பீங்க. சரி, பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு எத்தனை ஹதீஸ் தெரியும்? சும்மா சொல்லுங்க பாப்போம். வியாபாரத்தை பற்றி ஒரு 5 ஹதீஸுக்கு மேலே தெரிஞ்சாக்கள் கையெழுத்துங்க பாப்போம். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். பிஸ்னஸ் பண்ணுறவங்களில் பெரிய பெரிய பிஸ்னஸ் கம்பெனி வச்சுருப்பீங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வச்சுருப்பீங்க, கடை வச்சுருப்பீங்க, 1க்கு 4 பிரான்ச் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு கீழால் 20 பேர் வேலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. ஒரு கேள்வி கேட்குறேன், பிஸ்னஸை பற்றி வியாபாரத்தை பற்றி 5க்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? சும்மா எங்களுக்குள்ள தானே, சும்மா சொல்லிக்கொள்ளுமே, சொல்லுங்க பாப்போம். வியாபாரத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லணும் ஹதீஸு, தமிழில், அரபிக்கில் இல்லை, தமிழில் ஒரு 3 ஹதீஸ். உங்களுக்கு தெரியுமா, சஹீஹுல் புகாரியில் மட்டும் 197 ஹதீஸ் வருது வியாபாரத்தை பற்றி. புகாரியில் மட்டும் 197 ஹதீஸ் வருது பிஸ்னஸை பற்றி. அடே, நாங்கள் 20 வருஷமா பிஸ்னஸ் பண்ணுறோம், 30 வருஷமா பிஸ்னஸ் பண்ணுறோம், எங்களுக்கு 2-3 ஹதீஸ் தெரியா? இது பெரிய சேலஞ்ச் எங்களுக்கு. நாங்கள் பஜாருக்கு போய் ஒரு பிஸ்னஸை தொடங்கக்குள்ளே 2 மாதத்துக்குள்ள ஆக்கங்கள பாய், எங்களுக்கு ஏலா பாய் சொல்லிட்டு திரும்பி வரணும். ஏன்ப்பா பிஸ்னஸுக்கான இவனோட பிஸ்னஸ் பண்ணேன் மெத்தட் பிள்ளை. நாங்கள் போய் மெத்தட் சர்க்காட்ட வந்து ஹசரத் இஸ்லாத்தை வச்சு கொண்டு உங்களுக்கு பஜாரில் கஷ்டமே, உங்களுக்கு அது சரி வராது. பிஸ்னஸ் செய்கிறோம், வியாபாரத்தை பற்றி 197 ஹதீஸ் புகாரியில் மட்டும் வருது. அப்போ இன்னும் எத்தனை ஹதீஸ் கிதாபுகள் இருக்குது, குர்ஆன் வசனங்கள் எத்தனை இருக்குது? அப்போ எங்களுக்கு எத்தனை தெரியும்? பட் தங்கம் ஜுவல்லரி செய்கிறோம், கடனுக்கு தங்கம் வாங்கலுமா? கடனுக்கு தங்கம் விற்கலுமா? செக் கொடுத்து தங்கம் வாங்கலுமா? ஏலாம். அதனடா இது, பைக்கை செக்குக்கு வாங்கலுமாண்டா, பைக் கொண்ட வாகனமோட கடனுக்கு வாங்க, அதை தங்கத்தை மட்டும் வாங்கலாம். தங்கத்துக்கு மட்டுமே தனியான சட்டமா? ஆம், தனியான சட்டம் தங்க வியாபாரத்துக்கு மட்டும் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஜுவல்லரி செய்கிற எத்தனை பேருக்கு அது தெரியும்? இப்போ யோசிச்சு பாருங்க பாப்போம். அப்போ மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்குள்ளே நாங்கள் டாலரை ருபீஸுக்கு மாற்றுறோம், ரியாலை ருபீஸுக்கு மாற்றுறோம். இப்போ எனக்கு வந்து உதாரணத்துக்கு வைங்களேன், எனக்கு ஒரு $50 இருக்குது, மாற்றிக்கொள்ளணும். நீங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, நான் சொல்ல மாற்றலாமா? ஓ பிரச்சனை இல்லை மொழி சொல்லித்தாங்க, நான் உங்களுக்கு ஒரு 3 நாளில் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ருபீஸை போட்டு விடுவா. ரைட், பரவாயில்ல, எனக்கு இப்போ டாலர் தேவையில்லை, இந்தாங்க டாலர், 3 நாள் ருபீஸை போட்டுங்க. ஏழுமா இது? இந்த எக்ஸ்சேஞ்சிங் மெத்தட் கூடுமா? கூடாது. நீங்கள் டாலரை கொடுத்தா உடனே ருபீஸ் எடுக்கணும், ருபீஸை கொடுத்தா உடனே நீங்கள் ரியால் எடுக்கணும். இந்த கடனுக்கு கொடுக்குறது, நாளைக்கு தர, நாளைக்கு இது ஒன்று. அப்போ இதெல்லாம் யார் படிக்கிறது? அப்படி மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவன் அது சம்மந்தமாக படிக்கணும், ஜுவல்லரி செய்கிறவன் அது சம்மந்தமாக படிக்கணும். அந்தந்த துறை அட்லீஸ்ட் நீங்கள் புகாரில் வர 197 படிக்கலாட்டியும் குறைஞ்சது எங்கட ஃபீல்டுக்கு சம்மந்தப்பட்ட ஹதீஸையாவது படிக்கணுமா இல்லையா? இன்றைக்கி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் செய்கிறாங்க ஆன்லைனில், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். அதே மாதிரி இன்றைக்கு கிரிப்டோ கரன்சி இது சம்மந்தம் நாலேஜ் இருக்குதா? இதை ஃபத்துவாக்கள் என்ன, இது எப்படி கூடும் கூடாது, இது என்ன, யார் படிக்கிறது? இப்போ சிம்பிளான பதில் என்ன தெரியுமா? இல்லைப்பா, இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் சம்மந்தமாக, கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக மோலே மாற்ற கேட்டுவே இல்லை, அவங்களுக்கு தெரியா? அது வந்து இப்போ புதுசாக வந்தது, அவங்க மதரசால பழைய கிதாபுகளை படித்தாக்கள், அவங்களுக்கு தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம். உலகம் முடியும் வரைக்கும் எந்தெந்த பிஸ்னஸ் இந்த உலகத்தில் அறிமுகமாகுதோ அந்த பிஸ்னஸ் ஹராமா ஹலாலா என்பதற்கு தீர்ப்பு 1400 வருடங்களுக்கு முன்னே நபிகளார் சொன்ன ஹதீஸ்ல இருக்குது. பேரு வித்தியாசமாகலும், ஆனால் தீர்ப்பு இருக்குது. கொக்கோ பேமெண்ட் கூடுமா கூடாதா? மின்ட் பேமெண்ட் கூடுமா? பெரிய பிரச்சனை. இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம், கொக்கோ பேமெண்ட், அதில் கீழுக்காலே வருது, நீங்கள் கட்ட தவற கூட இவ்வளோ நீங்கள் கட்டி தான் ஆகணும், கூடாது. இப்போ ஜெமியத்துல் உலமாவோட ஃபத்வா டிவிஷனுக்கு கால் பண்ணி கேட்டால் கூடாது. அது கூட பப்ளிக்கில் சொல்லுங்கள். மக்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? நீங்கள் தேடி படிக்கணும். தங்கத்தை கடனுக்கு வாங்கலுமா? இல்லை, கூடாது. அடே, ஜெமியத்துல் உலமா கூடாதுன்னு சொல்கிறாங்களா? ஆச்சரியமாக இருக்குது. இந்த பேமெண்ட் கூட, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கூட, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடாதா? நாங்கள் மோளை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம், நீங்கள் வந்து வஹாபிக்காரனே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம், எங்களை ஜெம்மி அடிச்சு பாருங்க. அடே, அவங்களும் கூடாதுன்னு சொல்கிறதா? புது ஆச்சரியமாக இருக்குது. எப்படி கூடாதுன்னா கூடாது தான். விளக்கத்தை தேடுங்க நீங்கள், அல்லது கேளுங்க. பெண்ணு பிரச்சனைடா சகோதரர்களே. அடே, ஃபத்துவா கேட்குறீங்க, கூடாதுன்னு சொன்னதுக்கு போகிற மோளை அப்படி இல்லையே, அவங்களும் செய்கிறாங்களே, அவரும் சம்பந்தமே. அல்லது அப்போ அரபு நாடுகளோட பேரை சொல்லி அப்போ அங்கேயும் செய்கிறாங்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரிய ஒரு சவாலான சேலஞ்சான உலகத்தில் வாழ்கிறோம்னு தெரியுமா? சில நேரம் நாங்கள் நினைக்கிறது, அடே நான் பிழையோ தெரியணா, இப்போ சிலத்தை கூடாதுன்னு கூட நாங்கள் நினைக்கிற தனிமையில் யோசிக்கிறது, அடே இதுக்கு கூடாதுன்றன்னு அவனை ஏற்றுக்கொள்றாடும் இல்லை, இது கூடாதுன்னு அவனை ஏற்றுக்கொள்றாடும் இல்லை, இப்போ நான் பிழையோ தெரியா அப்படின்னா கூடுமன்ற ஸ்டைலில் நானும் போய் திருவோமான்னு யோசிக்கிற அளவுக்கு சைத்தானங்களை குழப்புறான். ஏன்னா இப்போ நாங்கள் நினைக்கப்படாது, நாங்கள் சொல்கிறதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிறோம் இல்லை,
அப்படின்னா ரசூலுள்ள ஃபெடப்பாகிக்கணும் அன்றைக்கு. ரசூலுள்ள எவ்வளோ சொன்னாங்க, நபிகளார் இஸ்லாத்தை சொல்கிற நேரம், ஹக்கை சொல்கிற நேரம் அடித்தார்கள், சுஜூதில் இருக்கிற நேரம் அழுகிய குடல்களை கொண்டு வந்து கழுத்தில் போட்டாங்க, கழுத்தை நெருக்க பார்த்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு விரட்டினாங்க. கடைசியாக ரசூலுள்ள காபாவை பார்த்து சொன்னார்கள், இந்த மக்கள் என்னை விரட்டாவிட்டால் இந்த புனித பூமியை விட்டு நான் வெளியேறி இருக்க மாட்டேன் என்று கவலைப்பட்டு அழுது கொண்டு தான் மக்கா விட்டு போனாங்க. இது நடக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி கல்யாணம் முடிச்சு 10 வருஷம், கல்யாணம் முடிச்சு 20 வருஷம், கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் வாழ்றீங்க. கிதாபு நிக்காஹ் சஹீஹுல் புகாரியில திருமணம் சம்பந்தமான அந்த பாடத்தில் கிட்டத்தட்ட 183 ஹதீஸ்கள் வருகின்றன. கல்யாணம் முடிச்சு இப்போ புள்ளையும் கிடச்சி, புள்ளையே முடிச்சு கொடுத்தாச்சு. சஹீஹுல் புகாரில் வர கல்யாணத்தை பற்றி வர ஹதீஸ் எத்தனை தெரியும்? எத்தனை ஹதீஸ் எங்களுக்கு தெரியும்? சரி, நாங்கள் தான் படிக்காமல் முடிச்சிட்டோம். வளரக்கூடிய ஜென்ரேஷன், மகளுக்கு நாங்கள் மாப்பிள்ளை தேடுறோம், மகனுக்கு பொன் தேடுறோம். அடே குறைஞ்சது மகனுக்கு புகாரியில் வர 183 குடும்பம் சம்பந்தமான ஹதீஸ்ல, கல்யாணம் என்ற பாடத்தில் வரக்கூடிய ஹதீஸ்ல அறவாசியாவது படிச்சு கொடுப்போமே. இல்லை, ஹோலுக்கு 5 லட்சம் கட்டத்து ரெடி, உடுப்புக்கு இன்னொரு 5 லட்சத்துக்கு இந்தியாவுக்கு போய் உடுப்பு வாங்க ரெடி, தங்கம் ஒரு 10-15 லட்சத்துக்கு வாங்க ரெடி, ரூம் செட் 5 லட்சத்துக்கு வாங்க ரெடி, எல்லாம் ரெடி. ஆனால் எங்கட பிள்ளைக்கு இது சம்பந்தமான புக்ஸை ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கி, அல்லது இது சம்பந்தம் ஒரு கோர்ஸ் ஒன்று நாங்கள் உருவாக்கி, அல்லது நாங்கள் ஒருத்தருக்கு ஒரு 50,000 ரூபா கொடுத்து ஒரு 2 லட்சத்தையாவது கொடுத்து எங்களோட மகனுக்கு மகளுக்கு இதை படித்து கொடுப்போம்? இல்லை, பைத்தியம். அதுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறது, இந்த ஹதீஸை படித்து கொடுத்து நாங்கள் சொல்லி கொடுக்கணுமா? இப்படி தான் நாங்கள் எப்போ யோசிக்கிறேன்னா, ஹதீஸை படிக்கிறது சொல்லி கொடுக்கப்படாது. உங்களுக்கு மௌலைமார் சும்மா வந்து வீட்டுக்கு வந்து படித்து தரணும். அப்போ மௌலைமார் வீட்டுக்கு என்னத்தை செய்கிற? தொழிலுக்கு போனால் மோளை பேனுக்கு வரையிலுமா? இல்லை வரையிலப்பா, இன்றைக்கி சின்ன பிஸ்னஸ் வேலை உண்டு. 2ஆம் முறையும் கால் பண்ணுறேன், மோளை பேனுக்கு வரையிலுமா? இல்லை இன்றைக்கி எங்கள்ட நிற்கிற கடையில் லீவு தராங்க, இல்லை வந்து கொள்ளையலாம். ரைட், 2 கோல் 3ஆவது கோல் போட சொல்கிறேன். அந்த மௌலவி உதாரணமாக முகமதுன்னு வைங்களே, முகமது மௌலவி இப்போ வேலை இல்லைப்பா, அவர் 2 டிப் கால் பண்ணி கேட்டு அவர் கடையில் வேலைன்றாரு, பிஸ்னஸ் வேலை ஆகிக்கிறாரு, வரையிலான்றாரு. அப்படின்ற இவங்கெல்லாம் இப்போ உலக மோகம். இப்போ எல்லாம் என்ன, இவங்களுக்கு உலக மோகம். இப்போ அடே உலக மோகமில்ல, குடும்பத்துக்கு வைஃபுக்கு தின்ன கொடுக்கணும், பிள்ளைக்கு தின்ன கொடுக்கணும். அப்போ அதை பார்க்கறதுக்கு ஒத்தரும் இல்லை, இவங்க கூப்பிடக்குள்ளே வரணும். நான் என்ன சொல்ல வருகிறேன் சகோதரர்களே, இன்றைக்கு நீங்கள் பாருங்க பாப்போம், ஒரு இடத்துல கிளாஸ் உண்டு, பிள்ளைகளை படித்து கொடுக்குறது போட்டால் 5000 ரூபாவா? இது மிச்சம் இல்லையா? மார்க்கத்தை படித்து கொடுக்குறது என்னக்கப்பா சல்லி? குர்ஆன் மதரசா ஒன்று நல்ல தரமாக செய்கிறதுக்கு ஹஸ்ரத்மார் மௌலவியக்கால கொண்டு வந்து வச்சு ஒரு பிள்ளைகிட்ட 2000 ரூபா கொடுங்கன்னு கேட்டால் 2000 குர்ஆன் ஓதி கொடுக்க 2000 ரூபாவா? ஆனால் நீ மெக்ஸ் படித்து கொடுக்கறதுக்கு 5000 கொடுக்குறாய், பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு 5000 கொடுக்குறாய், டபுள் மெக்ஸுக்கு இன்னொரு கணக்கு கட்டுறாய், சயின்ஸ் கிளாஸுக்கு இவ்வளோ கட்டுறாய், அதுக்கெல்லாம் ரெடி. ஆனால் குர்ஆன் ஹதீஸை படித்து கொடு 2000 ரூபா. 2000 ரூபா நீ கொடுத்தா தான் இருக்கிற ஸ்டாஃபுக்கு சேலரியை கொடுக்கலாம். குறுகிய ஒரு சிந்தனையில் இன்றைக்கு எங்கள் சமூகம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பார்த்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, இன்றைக்கு மார்க்கத்தை செகண்டுக்கு வச்சு பார்த்ததுனால சமூகம் மிகப்பெரியதொரு அதர பாதாளத்துக்குள்ளே போகுது. இன்றைக்கு அன்று நான் ஒரு பயானில் சொன்னேன், நீங்கள் இன்றைக்கு எழுதி வச்சுக்கோங்க, மிச்ச நாள் போத்தே. நான் ஒரு பேச்சில் சொன்னேன், இன்னொரு 10 வருஷம் போக்கலே, இன்னொரு 10 வருஷம் போக்கலே நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு ஆபாத்தாசா சொல்லிக் கொடுப்பதற்கு உங்களோட பிள்ளையை வச்சுக்கொண்டு நீங்கள் தடுமாறுவீங்க. ஒரு ஹசரத் இல்லாமல், மௌலவி இல்லாமல் ஏன் இருக்க மாட்டாங்க. நான் எதை வச்சு சொல்கிறேன் தெரியுமா? 2019 இன்சிடென்ட்டுக்கு 19ஆம் ஆண்டு இலங்கையை முஸ்லீம் சமுதாயத்துக்கு வந்த பெரிய சோதனை அந்த இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு மதரசாவுக்கு பிள்ளைகள் போய் சேர்ற பெர்சன்டேஜ் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் கடுமையான பாதிப்பு. பேரண்ட்ஸ் அனுப்புறதுக்கு ரெடி இல்லை. சரி, அனுப்புகிற பிள்ளைகளை நம்ம ஒரு டெவலப் ஆகி கொண்டு வரதுக்கு காசு வேணுமே. பின்னைக்கு நீங்கள் அரபு மதரசாக்களில் விசாரிச்சு பாருங்க, ஃபீஸ் எவ்வளோ உண்டு? 15000 ரூபா எடுப்பாங்க, சில இடங்களில் 10000 ரூபா எடுக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு மாத செலவு 15000 ரூபாவில் கவர் பண்ணலுமா? ஏலா. ஒரு மதரசா படிக்கிற பிள்ளைக்கு 15000 ரூபா எடுத்து முடியாது. இன்றைக்கு மதரசா மந்த்லி ஃபீஸ் 15000 ரூபா எடுக்கிற இடங்களில் 100 பிள்ளைகள் படிக்கிற இடங்களில் அவங்க இன்னும் ஒரு பிள்ளைக்கு 10000 15000 ஆட்கள்கிட்ட கேட்க வேண்டி இருக்குது. 2 முறை 3 முறை கேட்கக்கூடிய மௌலவி கேட்டுக்கவான ஏலாட்டி மதரசா மூடி போட்டு வேலையை பாருங்க. இப்போ மூடி மதரசாக்களை மூடி கடைசியாக இப்போ கொஞ்சம் பேலன்ஸ் 4-5 தான் பேலன்ஸ் இருக்குது. அதே மூடி போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். சமூகம் ஒன்றும் யோசிக்கிறது இல்லை, ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. சரி, அப்போ இருக்கிற பிள்ளைகளையாவது செலவழிச்சு டெவலப் பண்ண. உங்களுக்கு திரும்ப இன்றைக்கி எத்தனை பாஸ்ட் அவுட்டான மௌலைமார்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செலவழிச்சு இன்னும் 2-3 டிகிரியை செய்ய வச்சு ஒவ்வொரு துறை சார்ந்த துறைகளில் படிக்க வச்சாங்கன்னா இன்றைக்கு எங்கள் சமூகத்துக்கு பெரிய சொத்துக்கள். ஆனால் செலவழிக்கிறதுக்கு யாரும் ரெடி இல்லை. அதே டைமில் ஊரில் ஒரு கிரிக்கெட் ஃபீஸ்டாக ஒன்று வச்சு, ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஒன்று வச்சு, நாங்கள் ஊரை டெவலப் பண்ண போகிறோம், ஸ்கூலில் டெவலப் பண்ண போகிறோம், கிரிக்கெட் மேட்ச் வைக்கிறோம், ஒரு டீமுக்கு நாங்கள் 1 லட்சம் கேட்குறோம். அட்டை கேட்டு முடியும், மசூரா முடியும், ரைட், ஓகே, 1 லட்சம் நான் டீமாலேயும் தாரேன், என்ன கம்பெனியால் இன்னொரு 10 லட்சமும் தாரேன்றான்.
இது நடக்குது, பொய் இல்லை. அந்த கிரிக்கெட் ஃபேஸ்டா முடிஞ்ச கூட வசூல் எவ்வளோன்னு கேட்டால் 1.5 கோடி வசூல். என்ன செய்ய போறீங்க? நாங்கள் எங்களோட ஊரில் எங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்ட் வாங்க போறோம் என்றார். சமூகம் நிலைமை. அப்போ பயான் முடிஞ்ச ஒருத்தர் சொன்னார், மௌலவி நீங்கள் 10 வருஷத்துல தான் மௌலவி தேடணும்னு வந்து சொன்னீங்க. 10 வருஷம் இல்லை, இப்போவே நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், இன்னும் 5 வருஷம் டார்கெட் பண்ணுங்கன்றாங்க. இது நான் சும்மா அந்த பேச்சுக்கு சொல்றதில்ல, நாங்கள் யோசிக்க வேண்டிய பகுதி சகோதரர்களே, யோசிக்க வேண்டிய பகுதி. எங்கள்கிட்ட பணம் இருந்தால், பொருளாதாரம் இருந்தால், இந்த இஸ்லாத்தை மறக்காமல் சமூகத்தை வாழ வைக்கணும் ஆசை இருந்தால் அங்கே உருவாக்கணுமே. ப்ரொடக்ஷன் அங்கிருந்து வரணும். அரபு மதரசாக்கள் இருந்து ப்ரொடக்ஷன் வந்தால்தான் இப்படி வந்து பயான் பண்ணுறதுக்கு மௌலவிமார் வருவாங்க, மஸ்ஜிதில் தொழி வைக்கிறதுக்கு வருவாங்க. இன்றைக்கு எவ்வளோ டெவலப் ஆகுது. இன்றைக்கு ChatGPT வந்திருக்குது, இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்குது. அப்போ எவ்வளோ எங்களோட அரபு மதரசாக்கள் இன்றைக்கு நாங்கள் குவாலிஃபைட் ஆகணும், எவ்வளோ டெவலப் பண்ணணும். இது யாரோட பொறுப்பு? ஊர் மக்கள் எங்களுக்கு பொறுப்பு இல்லையா? இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு பொறுப்பு இல்லையா? எங்கள்கிட்ட இருக்க பொருளாதாரத்தை கொண்டு போய் இந்த இடங்களில் கொட்டக்கூடாதா? நாங்கள் அவங்கள்ட்ட ஒரு மஷூரா பண்ணி தாங்க ஏண்ட கணக்கில் 2 பிள்ளைய படிக்க வைங்கன்னு சொல்லக்கூடாதா? நாங்கள் ரெடி இல்லை. அன்பார்ந்த சகோதரர்கள், நாங்கள் வித்தியாசமான ஒரு ஜென்ரேஷன். எதிர்காலத்தில் நாங்கள் ஏதோ இன்னைக்கு பயான கேட்டு ஏதோ படித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் யோசிக்கணும், சுயநலம் இல்லாமல் சிந்திக்கணும். எங்களுடைய வயசில் நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகள் இந்த வயசுக்கு வர நேரம் அவங்க யார்கிட்ட பயான் உட்கார்ந்து கேட்பாங்க? நீங்கள் சும்மா செல்லுங்க பார்ப்போம். பயான் பண்ணுற உங்களுக்கு தெரிஞ்ச மௌலவிமார் ஒரு 10-15 பேர் சும்மா கேட்டால் நீங்கள் 10 பேரை தாண்ட மாட்டீங்க. சரி, மிச்சம் நீங்கள் நல்லாவே ஈடுபாடுள்ள ஒரு ஆளுன்னு ஒரு 15 பேர் பேரை சொல்லுவீங்க. இந்த 15 பேரோ 20 பேரோ மாறி மாறி ஸ்ரீலங்காவில் 300க்கும் மேற்பட்ட கொள்கை பள்ளிகள் இருக்குது என்றால் அங்கே போய் எத்தனை பேர் அப்போ பயம் பண்ணுறதுக்கு? எத்தனை பேர் பயம் பண்ணுறது? இதனால் வந்திருக்கக்கூடிய பெரிய விளைவுகள் என்ன தெரியுமா? சம்பந்தம் இல்லாதவர்கள், மார்க்க அறிவு இல்லாதவர்கள், இன்றைக்கு அவர்கள் கூட நானும் ஒரு ஆலிம் என்ற ஒரு போர்வையில் மக்களை ஏமாற்றுவதற்கு நாங்கள் வழி திறந்து கொடுக்கின்ற ஒரு நிலைமை உருவாகும். அப்போ ரசூல் என்ன சொன்னாங்க? ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இத்தகதன்னா சுருஊசன் ஜுஹாலன், மக்கள் மடையர்களை தலைவராக்குவார்கள். மடையர்களை தலைவராக்குவார்கள். தலைவர்களாக்கி அவர்களிடத்திலே ஃபத்வா கேட்பாங்களாம். இப்போ ஆள் இல்லாததுக்கு வேற ஒரு ஆப்ஷனும் இல்லை. மடையர்களை தலைவராக்கி அவங்கள்ட்ட ஃபத்வா கேட்டுவாங்க. அவங்களும் ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின், அறிவில்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள். ஃபதல்லு வாதல்லு, அவனும் வழிகட்டு போய் அவனை நம்பி வாழ்ற சமூகம் வழிகட்டு போகும். ஹதீஸ ரசூல் ஏற்கனவே சொல்லி, ஹதீஸ் எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அப்படியான ஒரு நிலைமை எங்களோட சமூகத்துக்கு வந்துடக்கூடாது என்பதற்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் யோசிங்க. நான் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு, என் குடும்பத்தை இஸ்லாமிய சூழலோடு வாழ வைப்பதற்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? மனசு தொட்டு கேளுங்க பாப்போம், நீங்க என்ன செஞ்சிருக்கிறேன்? அன்பார்ந்த சகோதரன், ஹதீஸ்ல ரசூல் சொன்னாங்க தானே, இத்தகதன்னாஸ் ஒரு ஊசன் ஜுஹாலன், மக்கள் மடையர்களை தலைவராக்குவாங்க. இப்போ நீங்க இந்த ஊர்ல வாழ்றீங்க, இந்த ரோட்ல ஒரு மோடையன் அல்லது ஒரு மடையன் நடந்து போறான், சும்மா செல்றேன். இந்த ஹதீஸ்ல விளக்கம் என்ன? அந்த மடையனை நீங்க கூப்பிட்டு, ஏ தம்பிங்க வா, ஏ மடையா நீ வாண்டு, நீ தான் எங்கட தலைவர், இப்படி ஆக்குவாங்களா? இந்த ஹதீஸ் விளக்கம் என்ன? இப்படி ஆக்க போறல. இத்தகதன்னாஸ் ரூஸன் ஜுஹாலன் அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் மடையனாக இருப்பான், ஆனால் நல்லவரை போன்ற எங்களுக்குள்ள வந்து சேருவான். எங்களோட வந்தா தானே அப்ப அவனை நாங்கள் தலைவராக்குவோம். சும்மா ரோட்ல போறத்தனை தலைவராக்க மாட்டோம். எங்களுக்குள்ள நான் படித்தவன், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு போர்வையில் ஏதோ ஒரு பேர்ல எங்களுக்குள்ள வந்துருவான். அதுக்கப்புறம் நாங்கள் பாட்டே ஜாய் ஆகிக்கிறான், அப்போ நல்லா பேச, நல்ல அவனை தலைவராக்கும். அவனுக்கு அறிவில்லை. நீங்கள் உங்களுக்கு பார்க்கல, ஃபேஸ்புக்குகளை திறந்து பார்த்தீங்கன்னா, இந்த பயான் பண்ணுற ஆட்களை பார்த்தீங்கன்னா, நாங்கள் இஸ்லாமிய புரட்சி செய்கிறோம் என்ற சில ஆட்களை பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்தை நாங்கள் சொல்கிறோம் சில பெண்களை பார்த்தீங்கன்னா, சுபஹானல்லாஹ் கவர்ச்சியாக பேசுவாங்க. ஆனால் அவங்களோட நோக்கம் பிழையானது. இஸ்லாத்தை குளிதோண்டி புதைக்கணும் என்பதனால அவங்க சில மோசமான ஒரு ட்ரெண்ட் ஒன்று உருவாக்கணும் என்றதுனால, புது உலகத்துக்கு ஏற்ற ஒரு இஸ்லாத்தை உருவாக்கணும் என்ற ஒரு டார்கெட்டை வச்சு இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க என்றால், அதுக்குள்ள எங்களுடைய இளம் சமூகம் போய் மாட்டிக்கொள்ளுது. இப்போ இன்றைக்கி பாருங்களேன், மியூசிக் ஹராம் என்று எல்லாருக்கும் தெரியும். கணக்கு இருக்குது. அது இன்றைக்கி மியூசிக் ஹராம் என்று எல்லாருக்கும் தெரியும். அவசரம் மியூசிக் இல்லாத கல்யாணம்டா. ஒரு வீடியோ எடிட்டிங், இன்றைக்கி மாசால நிறைய பிள்ளைகள் எடிட்டிங் படிக்கிறாங்க. எடிட்டிங் படித்து போட்டு ஒரு கம்பெனிக்கு ஜாப் போனால் நிறைய கோல்ஸ் வரும். மூலவி நான் கம்பெனிக்கு சேர்ந்துருக்கிறேன், ஆனால் எடிட் பண்ணக்குள்ளே இந்த பாட்டை போட்டு எடிட் பண்ண சொல்கிறான், மியூசிக்கை போட்டு எடிட் பண்ண சொல்கிறான். இது ஹராமா ஹலாலா கேட்குறாங்க. கம்பெனியில் சேர்ந்தாச்சு, வேற சம்பாத்தியம் இல்லை, மூலம் என்ன செய்ய? ஆனால் எடிட்டிங் படித்தவனுக்கு சுதந்திரமாக தொழில் கிடைக்கல. சரியாப்பா, கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன், நீங்கள் முஸ்லீம், நான் வந்து மியூசிக்கு விருப்பம் இல்லைன்னு. மூலவி முஸ்லீம் தலைவரே முஸ்லீம் தானே, அவன் சொல்கிறான் மியூசிக் போடலாம், நீ வெளியே போன்றான். இன்னும் அந்த இடத்துக்கு ஃபில் பண்ணதுக்கு ஆள் இருக்கிறேன். அப்போ எங்கே போய் தொழில் செய்ய? எங்கே போய் தொழில் செய்ய? சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கம்பெனி ஒன்று உருவாக்கிட்டு 4 கடைக்கு போய் எங்களுக்கு தாங்க நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் என்றால் ரைட், இந்த
ஸ்டைலுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஹேலப்பா நீ மியூசிக் போட சொல்கிறாய், ஒரு பொம்பளையை கொண்டு வந்து காட்ட சொல்கிறாய். இன்றைக்கி அதை விட ஆகப்பெரிய முசீபத் என்ன இன்றைக்கி எங்கட சமூகத்தில் ஆகப்பெரிய முசீபத் இன்றைக்கி செலிபிரிட்டிஸ் யூடியூபர்ஸ் மாதிரி மார்க்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? அது கிட்டத்தட்ட நீங்கள் வீடியோ பார்த்துப்பீங்க. ஒத்தனை கல்யாணம் நடக்குது, அவன் பள்ளிகளுக்கு வீடியோ போடுறான், பாரக்கல்லாஹ் உலக துஆ பாரக்கல்லா என்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அட ரசூலுல்லாஹ் சொன்ன துஆவையும் பள்ளிக்குள்ள இருந்து கொச்சப்படுத்துறான். அவனுக்கு ஏராளமான ஃபாலோவர்ஸ் போய் ஃபாலோ பண்றாங்க. அவன வீடியோ பார்க்குறீங்க, அவனுக்கு டாலர் வருது. முதலாவது யூடியூப்ல வியூஸுக்கு வர டாலர் எடுக்கிறது ஹராமா ஹலாலா என்பது எவ்வளோ பெரிய கேள்வி தெரியுமா உங்களுக்கு? ஒரு மசாலாவும் பார்க்கறது இல்லை. இன்னைக்கு சிலாக்களோட ஃபேன்ஸ், இன்னைக்கு ஒரு காலத்தில் நீங்கள் யார் உங்களுக்கு ஃபேன்ஸ்ன்றா நீங்கள் யார்கிட்ட உபதேசம் கேட்பீங்கன்னா மௌலவிமார பேரை சொல்லுவாங்க. அந்த மௌலவி இந்த மௌலவின்னு சொல்லியிருப்பாங்களே. உதாரணத்துக்கு இன்றைக்கு கேட்டால் அவன்கிட்ட பேரை சொல்ல, அந்த ப்ரோ இந்த ப்ரோ அந்த ஒவ்வொருத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரிந்த யூடியூபர்ஸில் இந்த டிக்டாக்ல வரவனோட பேர். அட அதுக்கு பின்னால் ஒரு கூட்டம், அதுக்கு பின்னால் ஒரு கூட்டம். அவன் மார்க்கத்தை சொல்கிறான். அன்றைக்கு ஒரு யூடியூபர் ஒரு அனாதை ஒரு ஒரு அனாதை பிள்ளைகள் படிக்கிற ஒரு மதரசாவுக்கு போய் அவன் சொல்கிறான், ரைட் எல்லாரும் வாங்க, ரைட் இப்போ இன்றைக்கு உங்களுக்கு கேக் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். எங்கட வாப்பா மௌத்தா போய் அவருக்கு நன்மை போகணுன்றதுக்காக உங்களுக்கு இன்னைக்கு கேக் கொண்டு வரோம். எல்லாரும் கொஞ்சம் கண்ணை பொத்திட்டு ஒரு நிமிஷம் என்ன வாப்பாவுக்கு துவா செய்யுங்க. அடே மதரசா நிர்வாகம் எங்கிக்கிற இந்த யூடியூபர் கையில் பிள்ளைகளை கொடுத்து போட்டு அவங்க ஓரமாக நிற்கிறாங்க. இவன் சொல்கிற மாதிரி அந்த நாளை பின்னைக்கு இஸ்லாமிய தாவாக்கு வரக்கூடிய பிள்ளைகளை யூடியூபர் கண்ட்ரோல் பண்ணுறான். அவனுக்கு தெரிஞ்ச மார்க்கம் ஒன்றுமே தெரியும். அவன் நான் கேட்குற சகோதரர்கள், அப்போ எங்கட இஸ்லாமிய சமூகம் ஒரு ஃபேன்ஸை தேடி எங்கே திரும்பி கொண்டு போகுது? யார் செலிபிரிட்டிக்கு பின்னால் போகிறாங்க? அவன் கொடுக்குற சப்ஜெக்ட், அவன் ஒரு ஷோல் துண்டை கொண்டு வந்து ஒரு கடையை பேரை சொல்லி இன்றைக்கி இதுதான் ட்ரெண்ட், பெண்கள் இப்படித்தான் ஷோல் சுற்றணும், பெண்கள் இப்படித்தான் ஹிஜாபை போடணும்ன்ற ஒரு ட்ரெண்டை காட்டுறான். நாங்கள் மணித்தியான கணக்கில் பயான் பண்ணுறோம், எடுபடுது இல்லை. அவன் செகண்ட் கணக்கில் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு லேடியை போட்டு ஒரு ஷோல் துண்டை காட்டுறான். இந்த ஷோலை புதிய டிசைனுக்கு இப்படி தான் ரெப் பண்ணணும்னு அந்த பிள்ளைகள் அப்படியே ரெப் பண்ண ஆரம்பிக்குது. நாங்கள் மணித்தியால கணக்கில் பல ஊர்களில் பயான் பண்ணுறோம், பெண்களோட காதுக்கு போகுது இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு தெரியும், செகண்ட் கணக்கில் வீடியோ போட்டால் நல்ல ரீச் ஆகும். இப்போ நிமிஷ கணக்கில் போட்டால் ரீச் குறையும், செகண்ட் கணக்கில் வீடியோ போட்டால் ரீச் ஆகும். அவங்க என்ன செய்கிறாங்க, வாராங்க, ஒன்றும் பேசுறது இல்லை. பாருங்க, அடே நாங்கள் பேசுகிறோம், ஹதீஸை தொகுக்கிறோம், தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்கிறோம், அதுக்கு விளக்கம் தேடுறோம், அந்த சஹாபி என்ன விளக்கம் சொன்னார், இந்த ஸ்தாபி என்ன விளக்கம், எல்லா விளக்கத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறோம், கேட்டுட்டு போகிறீங்க. ஆனால் அந்த சமூகம் ஒரு விளக்கமும் ஒன்றும் இல்லை. சும்மா வார வீடியோவில் ஒரு வயசுமில் ஒன்றுமில்லை, சின்ன மியூசிக் ஒன்று பின்னுக்கால பேக்ரவுண்ட் ஒன்று போகும், ஷோவில் இப்படி காட்டுறது ரைட், இப்படி காட்டுற, இப்படி தலையில் வைக்கிறது, இப்படி சுற்றுற, இப்படி ஒரு கட்டுவோட குத்துற, இப்படி சுற்றுற ரைட், அதோட வீடியோ முடிச்சு. அவன் அந்த வீடியோவில் பொம்பளை சொல்கிறதும் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, இது மாதிரி விடுங்க, அப்படி ஒரு வார்த்தை கூட இல்லை. சும்மா வந்து நிற்கிறான், சுற்றி காட்டுற, அதுக்கு போகிற சுபஹானல்லாஹ் எல்லாம் ட்ரெண்டிங். அடுத்த நாள் கிளாஸுக்கு போய் பார்த்தா எல்லா பிள்ளைகளும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு நாள் உங்களுக்கு எப்படி ரீச், ஒரு நாள் உள்ளுக்கு எப்படி அந்த பொம்பளை பிள்ளையோட ஹிஜாப் ஸ்டைல் மாறுது? வீட்டுக்குள்ள ரூம் உள்ளுக்கு இன்ஸ்டாகிராம் உள்ளுக்கு யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு நாட்டில் இருந்து கொண்டு மாத்துறான் என்றால் எவ்வளோ பெரிய சேலஞ்ச் ஆன ஒரு உலகத்தில் இன்றைக்கு வாழ்கிறோம் சகோதரர்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் மறக்கடிக்கப்படுது. ஒவ்வொரு ஆசைகளை காட்டி, ஒவ்வொரு ஒஃபர்களை காட்டி இஸ்லாமிய மார்க்கம் மறக்கடிக்கப்படுது. இன்றைக்கு ஆகப்பெரிய முசீபத், ஆண்கள் யூடியூபர்ஸ் முடிஞ்சு பெண்கள் யூடியூபர்ஸ் வரான். சுபஹானல்லாஹ். இஸ்லாமிய முறை நாங்கள் முஸ்லீம் யூடியூபர்ஸ் எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி அவன் பாட்டு பாடுறான் மக்கள்கிட்ட முன்னுக்கு. அதே மாதிரி முஸ்லீம் ஒளிபரப்பாளர்கள் ஒருத்தர் நானே பார்க்குறேன். அவர் ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு முஸ்லீம் பிள்ளையை வச்சு சினிமா பாட்டை பாட வச்சு மக்களுக்கு ஒளிபரப்புறான். இதை பார்த்துக்கொண்டு ஒரு நிர்வாகம் சும்மா இருக்குது, பேசையில வைப்பேன். இப்போ நிர்வாகங்களுக்கு குத்தம் செல்லி மேல் இல்லை, ஊரில் இருக்கிற மௌலைமாரு குத்தம் செல்லி மேல் இல்லை, பேசலாம். அன்றைக்கு ஒரு பள்ளியில் ட்ரக்ஸ் சம்பந்தமாக கொத்துபா செய்கிறேன். கொத்துபா இப்போ உங்களை பார்த்து இப்போ எனக்கு தெரியுமே, இப்போ நான் உங்களை பார்த்து பயம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இது உண்மையாக நடந்தது. கொத்துபா பண்ணி கொண்டு இருக்கக்குள்ளே கொத்துபா முடிஞ்சு வெளியிறங்குறேன், போலீஸ்லேருந்து கோல் வருது, எங்கே இருக்கிறீங்க பள்ளியில், உடனே போலீஸுக்கு வாங்க, ஒரு அவசரமான விசாரணை ஒன்று இருக்குது. போலீஸுக்கு போனால் அவன் இன்னும் கல்லணை பிடிக்கிறமா 8-10 பேர் சுற்றி வளைச்சி விசாரிக்கிறான். என்ன விசாரிக்கிறான்? அந்த 2019 சப்ஜெக்ட் எடுத்து விசாரிச்சுட்டு போகிற. சும்மா திடீர்னு கொத்துபா முடிஞ்சிருங்க. நான் பார்த்து என்னடா இது எல்லாம் முடிஞ்சதுக்கு போகிற, திரும்ப என்னடா விசாரணைன்னு பார்த்தா முடிஞ்சு அவனுக்கே தெரியும் இது பொய் தானே. ஒரு ஃபோட்டோ கொண்டு காட்டா, இந்த ஆளை தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே. எப்படி தெரியும்? எங்களோட ஊர் பள்ளியில் வந்து தொழுவிட்டு போவார். கடைசி எப்போ கண்ட? இந்த இப்போ நான் இன்றைக்கு கொத்துபா முடிய தானே பொலிசி போய்த்திருக்கிறேன். கடைசியாக எப்போ கண்டேன்? இந்த இன்றைக்கு கொத்துபாலாக கண்டேன். எப்படி கண்டாய்? நான் சொன்னேன் பள்ளியில் 3வது சஃப்ல உட்காந்து கொண்டேன். இப்போ உங்களை நல்ல திட்டம் எனக்கு, நீங்கள் உட்காந்து கொண்டிருக்கிறீங்க 3வது சஃப்ல, கொத்துபா அரை மணி நேரம் பண்ணுறேன்டால் நான் மக்களை பார்த்து பேசுகிற நேரம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே தெரிஞ்ச மனுஷன் நீங்கள் உட்காந்து கொண்டு இருக்கிறீங்க, பயான் முழுக்க நின்ற. ஓ ரைட், ஏதாவது கோபம் இருக்குது அவரோட? இல்லை, ஒரு கோபம் இல்லை, நல்லா தான் சலாம் சொல்லி பேசிட்டு போகிறார் அப்படின்ட்டு. அப்புறம் தட்டி சொன்னார் வெளியே வந்து, இங்கே பாருங்கள்,
உங்களை கால் பண்ணி இந்த ஃபோட்டோவில் காட்டின மனுஷன் நிற்கிறான் இவன் தான் சொன்னான் எங்கட பள்ளிக்கு இந்த 2019 சம்பந்தப்பட்ட ஒரு மௌலவி ஒன்று பயான் பண்ண வந்திருக்கிறான், அவனை கூப்பிட்டு விசாரிங்கன்னு. அட இவன் சலாம் சொல்லி பேசுகிறவன் ஏன்டா இவன் மாட்டி கொடுத்தான்னு புறவு விசாரிச்சு பார்த்தா எனக்கு தெரியா. நான் அப்போ ஊருக்கு போயிருக்கிறேன். அவன் அந்த பயான் பண்ணுறதுக்கு 5 நாளைக்கு முன்னுக்கு தான் ட்ரக்ஸ் கேஸ் ஒன்றில் ஜெயிலுக்கு போய்த்து 2 கிழமை இருந்துட்டு வந்திக்கிறான். அப்போ நான் ட்ரக்ஸை பற்றி பயான் பண்ணக்குள்ளே நான் அதில் என்னென்ன சொல்கிறேன், ட்ரக்ஸை யார் வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்கள பிடிச்சி கொடுங்க, ட்ரக்ஸோட யாரும் சம்பந்தம் அவங்கள காட்டி கொடுங்க, இது விளையாட்டல்ல பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு சொல்கிறேன். கொத்துபா பண்ணக்குள்ள 4-5 பேர் அவன் மூஞ்ச பார்த்து எனக்கு தெரியுமா, எனக்கு உண்மையிலே தெரியும். அவன் அந்த கோவத்தில் கொத்துபா முடிஞ்சு வெளியே வரக்குள்ளே போலீஸுக்கு கால் பண்ணி சொல்கிறான், இவங்களோட சம்மந்தப்பட்டவன் பயம் பண்ண வந்திக்கிறான், பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி. போலீஸ்காரன் காட்டி போட்டு தட்டி மேலே வந்துட்டு, தம்பி அவன் சொல்ல மௌலவித்துமா இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக பேச நினைப்பான். அடே அப்போ ட்ரக்ஸை பற்றியும் பேசலாம், ட்ரக்ஸை பற்றி பேசலாம், பெரிய சேலஞ்ச் அது. பேசினால் இவர் அவரோட சம்மந்தப்பட்டால் சும்மா பொய்க்கு சரி அந்த போலீஸுக்கு எடுத்துட்டு அனுப்புறதுக்கு. அதுக்கு போகிற ஆச்சரியம் என்ன தெரியுமா, அடுத்த நாள் நான் வெளியில் பள்ளி தொலை போகிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன செய்ய சோமாய்க்கிறீங்கன்ட்டு அவன் போகிறான். அப்போ என்ன நிலைமாண்டா சகோதரர்களே, சமுதாயத்தில் இன்றைக்கு நிர்வாகத்தை குறை சொல்லி வேலையில், அந்த ஊரில் உள்ள மௌலைமார்களை குறை சொல்லி வேலை. நாங்கள் சொல்கிறோமே சமூகத்தில் இவ்வளோ பிள்ளை நடக்குது, நிர்வாகம் பார்க்க மாட்டீங்களா, ஊரில் இருக்கிற மௌலைமார் பார்க்க மாட்டீங்களா, ஹத்தீப்மார் பார்க்க மாட்டீங்களான்னு கேட்க வேணும், ப்ளீஸ் கேட்க வேணும். ஏன்னா அவங்களால ஒன்றும் செய்யலாம், அவங்களால விழிப்புணர்வு தான் கொடுக்கலுமே தவிர நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நினைச்சு பார்க்கவும். ஏண்டா இன்னைக்கு எங்களை விட வயசு குறைஞ்ச ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணக்குள்ளே, ஆஜியார் உங்களோட வேலையை பார்த்து நீங்கள் போங்க, நான் பார்க்குறோம், எங்கட தங்கச்சி நீங்கள் செல்லவானம், இதை சிம்பிளாக சொல்லிட்டு போகிறான். அடே மோசமான தொடர்பு இருக்குதப்பா, எங்களுக்கு கேள்விப்படுது, பள்ளிக்கு செய்தி வருது, கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களோட பொம்பளை பிள்ளைகளை முன்னுக்கு வரவானம்னு சொல்லுங்கள், ஜங்ஷனை நிற்கவானம்னு சொல்லுங்கள், பொறுப்புதாரியை கூப்பிட்டு சொன்னா என்ன மொழி நீங்கள் அப்போ எங்கட பிள்ளைகள் மீது இட்டுக்கட்ட பார்க்குறீங்களா, நல்ல பிள்ளைகள் மூலம் வேண்டு போகிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, சமூகத்தில் யாரையும் நீங்கள் விரல் நீட்டு குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஃபெஸ்ட்டுக்கு எங்களோட வீட்டுக்குள்ளிருந்து நாங்கள் இஸ்லாத்தை உருவாக்கினால் மட்டும்தான் இந்த சமூகத்தை இஸ்லாமிய பாதைக்குள் எங்களுக்கு கொண்டு போகலாம், மற்றபடிக்கு எங்களால் ஒன்றும் செய்யலாம். அல்லாஹ்ட துஆ கேளுங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபி ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இந்த மார்க்கத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அந்த பாதைகள் அடிச்சுவடுகளை பின்பற்றவானும். ஏண்டா ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக நுழையலண்டா, இஸ்லாமிய சட்டங்களை தனக்கு வாசிக்கு ஏற்ற மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ற, அதுக்காக ஃபாலோ பண்றல, வேற ஒன்றும் ஃபாலோ பண்றல, அவர் வாசிக்கு பின்பற்றுவாங்க. இப்படி போனா ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை தான் பின்பற்ற வேறுவார். அல்லாஹ் குர்ஆனை தெளிவாக சொல்லிட்டான், ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய பாதையை நீங்க பின்பற்றி விட்டு போக வானம். இன்னஹு லகும் அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பரம விரோதி என்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல ஒரு கோட்டை கீறுறாங்க. இந்த ஹதீஸை மட்டும் நீங்க கேளுங்க, உண்மையில் எங்களோட வாழ்க்கை எப்படி நம்ம அமைக்கணும்னு விளங்கும். ஹத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தம் பியதிஹி, ரசூலுல்லாஹ் ஒரு கோட்டை கீறுறாங்க, நேரு கோட்டை கீறி போட்டு நபிகளார் சொன்னார்கள், சும்மா கால் ஹாதா சபீலுல்லாஹி முஸ்தகீமா, ஒரு கோட்டை கீறி சொல்றாங்க, இதுதான் அல்லாஹ்வுடைய கோடு, அல்லாஹ்வுடைய நேரான பாதை, இதுதான் சரியான பாதை என்று சொல்லி போட்டு வஹத்த ஹுதூதன் அன் யமீனிஹி வ ஷிமாலிஹி, ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகு ரைட் சைடுக்கு லெஃப்ட் சைடுக்கு கோடுகளை கீறிட்டு சொல்றாங்க, ஹாதிஹி சுபுல் லைஸ மின்ஹா சபீலுன் இல்லா அலைஹி ஷைத்தானுன் யதுஉ இலைஹி, நேராக ஒரு கோட்டை கீறிட்டு இதான் அல்லாஹ்வுடைய பாதை, நீங்க இதுல போயிட்டீங்கன்னா டைரக்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஆனா ரைட்டுக்கு லெஃப்ட்டுக்கு கோட்டை கீறி போட்டு சொன்னாங்க, இந்த எல்லா கோட்லையும் எல்லா பாதைக்கும் நீங்க போனீங்கடா அதுல ஒரு ஷைத்தான் நின்று கொண்டு உங்களை கூப்பிடுவான். ரசூலுல்லாஹ்க்கு சொல்லிட்டு போகலும் தானே, நேர்கோடு கீறி இங்க பாருங்கப்பா, இந்த நேர்கோடு தான் சொர்க்கத்துக்கு போற பாதை, இதை மட்டும் பின்பற்றுங்கன்னு போகல. ரசூலுல்லாஹ் ஆப்போசிட் சைடே எச்சரிக்கிறாங்க, நேர்கோட்டை மட்டும் கீறி காட்டல, ரைட்டுக்கு லெஃப்ட்டுக்கெல்லாம் கோட்டை காட்டிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கோட்டில் ஒரு ஷைத்தான் இருப்பான், இந்த கோட்டில் ஒரு ஷைத்தான் இருப்பான், அவன் உங்களை சும்மா விட மாட்டான், கூப்பிட்டு கொண்டிருப்பான், காட்டி காட்டி கூப்பிடாது, இங்க வா இங்க வா இங்க வா, மார்க்கெட்டிங் தானே, அவன் ஒவ்வொரு விதமான மார்க்கெட்டிங்கை செஞ்சு கூப்பிட்டு கொண்டிருப்பான். ஆனால் இதை நீங்க பெய்திரவானம் சும்ம கரஅ, ரசூலுல்லாஹ் திரும்ப ஓதுறாங்க, வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன், இதுதான் அல்லாஹ்வுடைய நேரான பாதை, ஃபத்தபிஊஹு இதை பின்பற்றுங்கள், வலா தத்தபிஉ சுபுல் ஏனைய பாதைகளை பின்பற்றவானம், ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹி, நீங்க ரைட்டுக்கு லெஃப்ட்டுக்கு தேவையில்லாத ரோடை நீங்க செலக்ட் பண்ணினீங்கடா சரியான அல்லாஹ்வுடைய நேர்கோட்டை விட்டும் நேரான பாதையை விட்டும் நீங்கள் பிரிந்து போய்விடுவீர்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லி காண்பிக்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மிக கவனமாக நாங்கள் இருக்கணும். இந்த இஸ்லாமிய பற்று, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த ஆசை எங்களை விட்டு பிரிஞ்சு போய்விடக்கூடாது. குறிப்பாக எங்களுடைய
வாலிப சமூகம் இந்த ஜங்ஷனில் உட்கார்ந்துட்டு கைவார் அடிக்கிறது, சும்மா தேவையில்லாத பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கொள்வது, ஆளுக்கால் குரூப்புகளை தோறும். சகோதரர்கள், ஒரு ஸ்கூல் குரூப் ஒன்று பிரச்சனை இல்லை, நண்பர்களுக்கு குரூப் ஒன்று பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு மான மரியாதைன்னு இருக்கணும். குரூப்பில் நாங்கள் ஷேர் பண்ணுற வீடியோ எப்படி இருக்கணும், ஃபேமிலி குரூப்பில் ஷேர் பண்ணுற வீடியோ எப்படி இருக்கணும். தேவையில்லாத மோசமான நண்பர்கள் அந்த குரூப்பில் இருந்தால் ஒன்றோ நீங்கள் அதை விட்டு ஒதுங்குங்க, அல்லது அவனை அதை விட்டு ரிமூவ் பண்ணுங்க. ரெண்டாவது தானே செய்யலாம். இது அவனே அரவணைச்சு கொண்டு இருக்கணும்ன்றதுக்காக அவன் நீக்கப்பட்ட மோசமானதெல்லாம் போடுறது. அடுத்தது இந்த ஃபெமிலி குரூப் நாங்கள் வச்சிருக்கிறோம், இது ஆண்கள் பெண்கள் கலந்து. இது உண்மையில் தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா ரசூலுல்லாஹ் எப்பயுமே சொல்லிட்டாங்க, மஹரமிய அஜ்னபியத்துடைய சட்டம். சாட்சியிட மகளாக இருந்தாலும் பெரியமான மகளாக இருந்தாலும் அவங்க எங்களுக்கு என்ன மஹரம் இல்லாத ஆட்கள், அஜ்னபி தான். தனிமையில் இருக்கிறது கூடாது. அது ஏதோ எங்கள் உம்மா ஆப்பா எங்களை வளர்க்கக்குள்ளே தாத்தான்னு வளர்த்துருப்பாங்க, இது தாத்தா இது தங்கச்சின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது பிரச்சனை, அது முடிஞ்சு. இப்போ எங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கணும், எங்களுக்கு ஒரு வெக்கம் ஒன்று வரணும், அடுத்த பெண்களுக்கு முன்னால் நான் ரெஸ்பெக்டாக இருக்கணும். அடுத்த சகோதரர்களே, வாலிபர்கள் கொண்ட சொல்கிறேன், வளர்ந்து வரக்கூடியவங்க கொண்டு சொல்கிறேன் தெரியுமா, நீங்கள் உங்களோட பொறுமதியை கூட்டிக் கொள்ளணும்னா நீங்கள் டீசெண்டாக டிசிப்ளினாக இருங்க. உங்களோட பொறுமதியை கூட்டிக் கொள்ளணும்னா, ஏன்னா உங்களோட நண்பர்கள் ஒன்றுக்கு சேர்ந்து செஞ்சு போட்டு நாளைக்கு உங்களே கழுத்து எடுத்துட்டு போயிடுவாங்க. எல்லாரும் ஒன்று கூத்து போடுவாங்க. உங்களை பற்றி உங்களோட நண்பர்கிட்ட கல்யாணம் பேசக்குள்ள விசாரிக்கக்குள்ள அவரா கொஞ்சம் கூத்து கூட பார்த்து அப்படின்னு அவனே சொல்லிட்டு போய்த்துருவான். ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்காக போயிருந்தேன். ப்ரோக்ராம் தொடங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்குது. அது வரைக்கும் அவங்க சொன்னாங்க எங்களோட யூனிவர்சிட்டியை கொஞ்சம் சுற்றி பார்ப்போமே அப்படின்னு. அப்போ என்ன அந்த ஏற்பாட்டாளர்கள் அந்த யூனிவர்சிட்டியை கொஞ்சம் சுற்றி காட்டினாங்க. சுற்றி காட்டக்குள்ளே கேரம் விளையாடுற இடத்துல வந்து ஆண்கள் பெண்கள் எங்கட ஆக்கள் தான், அடுத்த ஆக்களை பற்றி பேசலை, எங்கட சமூகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகி ஒன்றுக்கு உட்காந்துட்டு அது வர்ணிக்கலாம் கைக்கு கை அடிச்சு கொண்டு கேரம் விளையாடுறாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னப்பா இது இப்படியான கூத்தா இருக்குது மௌலவி அப்படின்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இதுதான் இந்த கூத்து தானே வளமையாக பார்க்குறோம், நாங்கள் செல்லி வேலையில் சென்னால் ஒரு முறை யாரோ ஒரு லேடிக்கு சொல்லி அவங்களோட நானாலும் வந்துட்டான், எங்களோட தங்கச்சிக்கு நீ ஒன்றும் அட்வைஸ் பண்ண வராதுன்னு. அந்த அளவுக்கு குழப்பம் சொல்லி போட்டு. அப்புறம் அவரே சொல்கிறார், மௌலவி இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற இவங்களை நினச்சி பார்க்கமான முடிக்கிறதுக்கு நாங்களும் முடிக்கிறல்லன்னு இவன் பேச்ச சொல்லிட்டு போய்தான். அதுக்கு பிறகு இப்போ இது அமானிதமே ப்ரோக்ராமே டைம் வந்துச்சு. பெண்கள் ஒரு பக்கம் ஆண்கள் ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பெரிய லெக்சர் ஹாலில். அப்போ நான் ப்ரோக்ராமில் சொன்னேன் தெரியுமா, பெண்களை உங்களுக்கு ஒரு உபதேசம். இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இதே யூனிவர்சிட்டி உள்ளுக்கு. அப்போ காட்டினத்தில் ஒருத்தர் நகரத்தில் இது அந்த கேங்கில் இருந்து அவ்வளோ பேரும் சொல்கிற மௌலவி படிக்கிறதுக்கு ஓகே, ஜெம்மத்துக்கும் இதில் படித்தவர்கள் நாங்கள் முடிக்க மாட்டோம்னு. அவனை பெண்களை பார்த்து சொன்னேன், உங்களோட ஒன்றாக கூத்து போடுற, உங்களோட ஒன்றாக படிக்கிற, உங்களோட ஒன்றாக இருக்கிற இதே ஆட்கள் தான் எனக்கு இப்போ சொன்னாங்க இவங்க கூத்து கூட இவங்களை ஜெம்மத்துக்கு முடிக்கப்படாதுன்னு. இப்போ நீங்கள் யோசிங்க, உங்களோட சேர்ந்து கூத்து போடுறவங்களெல்லாம் உங்களை கலெக்ட் விட்டு தான் பார்க்குறாங்க. இப்போ உங்களோட ஒருத்தர் பேரை சரி ஃபாத்திமா நல்ல மாண்டு அதே கிளாஸ்மேட்டில் படித்த ஒருத்தரை கேட்டோம்மா முடிச்சு கொடுத்துருவானு அவன் தானே சொல்ல போகிறான். அப்போ நாளைக்கு யார்கிட்ட வாழ்க்கை பாதிக்கப்படுது, பொம்பளை பிள்ளை உங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. அதனால் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொண்டிருங்க. பொடியமார் நினச்சி கொண்டிருக்கிற இந்த யங் செட் நினச்சி கொண்டிருக்கிறேன் தெரியுமா, இந்த 17 Pro Max ஃபோனோட கடனுக்கு சரி எடுத்து கொஞ்சம் ஷேப்பில் போட்டுக்கொள்ளணும். கையில் ஒரு செயின் ஒன்று போட்டுக்கொள்வது, சும்மா ஒரு எங்கேயாவது ஒரு நல்ல ஓவராக சத்தம் பாரு ஒரு பைக் ஒன்று எடுத்துக்கொள்வது, களத்தில் ஒரு செயின் ஒன்று போட்டுக்கொள்வது, கடனுக்காக ஒரு கலச ஒன்று காட்டிக்கொண்டு இந்த கிளாஸ் விட்ற டைமுக்கு கொஞ்சம் அங்கலிங்களை பைக்கில் போயிட்டு வந்தேன்டா அவர் கொஞ்சம் அவர் கொஞ்சம் அந்த ஊரில் முக்கியமான ஒரு ஆள், 4 குட்டிகள் அவருக்கு மெசேஜ் போடணும், அவர் நம்பரை தேடணும். இப்படி வந்தால் நான் அவர் நல்ல விளங்குங்க. இது பரக்கத்தில்லாத வாழ்க்கை. நாளைக்கு உங்களை பற்றி விசாரிக்கக்குள்ளே மோசமாக தான் மக்கள் சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்க வேணும் இந்த பொஸ்னஸ் காட்டினத்தோட உங்களுக்கு நல்ல சாலிகான பொம்பளையில் மனைவியாக வரப்போகிறது ஒரு நாள் வரப்போகிறது இல்லை. உங்களோட ஸ்டைலை கழுத்தில் மாலையை பார்த்து உங்களோட அந்த வல் டைப்பை பார்த்து ஒரு குட்டி உங்களுக்கு பின்னால் விரும்பி வாராண்டா யோசிச்சுக்கோங்க அது எப்படின்னு சொல்லி விளங்கப்படுத்த தேவையில்லை. நீங்கள் ஒழுக்கமாக தொழுகையோடு நல்ல முறையில் சாலிகான முறையில் ஹலாலான ஒரு தொழிலை செஞ்சு கொண்டு நீங்களும் உங்களோட பாடு சேர்ற நண்பர்கள் நல்ல நண்பர்கள் சேருங்க. நீங்கள் ஒரு கேர்ள்ஸுக்கு பின்னாலே போக தேவையில்லை. அல்லாஹ் சாலிஹான அழகான நல்ல மனைவிமார்களை கையில் கொண்டு வந்து சேர்ப்பான். உங்களை தேடி வரும். ஊரில் போட்டுக்கொள்ளும். உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்கிறேன், டிமாண்டை சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் பல குடும்பங்களில் நல்ல குடும்பங்களில் சாலிஹான முறையில் பொம்பளை பிள்ளைகளை வளர்த்து வச்சுட்டு வருஷக்கணக்காக பார்த்து கொண்டிருக்கிறான். ஹசரத் நல்ல ஒரு மாப்பிள்ளை கண்டா தாங்களே, நல்ல மாப்பிள்ளைக்கு டிமாண்ட். வாலிபர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்து பாருங்க. நல்ல அழகான நல்ல சாலிகான உங்களுக்கு பொருத்தமான நல்ல பிள்ளைகள் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் தரணுமே. நீங்கள் அல்லாஹ்க்கு மாற்றம் இல்லாமல் நல்லா இருந்து அல்லாஹ் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பான். ஆனால் நீங்களாக தேட போனீங்கடா கொஞ்சம் கேஸ் குழப்பம் தான்.
நான் ஏன் இதை சொல்கிறேன்டா, இன்றைக்கி சில ஆட்கள் வித்தியாசமான ஒரு ஸ்டைலை காட்டி கொடுத்து இப்படி போனால் தான் இப்படி நடக்கும், இப்படி போனால் தான் இப்படி நடக்கும் என்று ஒரு வித்தியாசமான ஒரு மாயையை காட்டி கொண்டிருக்கிறாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சோசியல் மீடியாக்கள் வரக்கூடிய வீடியோக்களையும் அதில் உள்ள தகவல்களை முழுமையாக நம்பி உங்களோட வாழ்க்கை இழந்து விடாதீர்கள். கெட்ட நண்பர்களை நம்பி வாழ்க்கை இழந்து விடாதீர்கள். சில நேரம் சில நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலும் உங்களோட சீக்ரெட்டுகளை எல்லாத்தையும் நீங்கள் கொட்ட வேணும், உங்களோட எல்லா வீடியோவையும் கொடுக்க வேணும். குறிப்பாக பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், எல்லா சீக்ரெட்டும் எல்லாத்தையும் சொல்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா, அரபிக்கில் ஒரு பைத் ஒன்று இருக்குது. நீங்கள் ஒருத்தரை ஹபீபக்க நீங்கள் உங்களோட நண்பரை அவர் ஹுப்பு வைங்க, நீங்கள் அவரோட இறக்கம் வைங்க. எப்படி தெரியுமா, ஒரு லிமிட்டா. ஏன் தெரியுமா, அவன் ஒரு நாளைக்கு உங்களோட எதா மாறுவான், எதிரியாக மாற சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களோட கோவக்காரத்தன் இருக்கிறான், அவனோட அளவாக கோவம் காட்டுங்க. ஓவர் அவனை வெறுத்து ஆகவே கோவம் காட்டவான வேண்டா அவன் ஒரு காலத்தில் நண்பராக மாறுவான், ஒரு காலத்தில் நண்பராக. அப்போ நாங்கள் அவ்வளோ பொக்கையாக பழகுறோம், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஐக்கப்பட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஒரு கட்டம் வரக்குள்ளே ரைட் கேமை கொடுத்துருவான். பாதிக்கப்படுறது யார் பாதிக்கப்படுறது? அவன் தான் பாதிக்கப்படுறான். இன்றைக்கி சில பொம்பளை பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்னும் கல்யாணம் பேசிக்கொள்ளலாம். என்ன காரணம் கேட்டால், ஸ்கூல் O level பேஜில் படிக்கக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட் இந்த ஃப்ரெண்ட் சொல்லி பொம்பளை பிள்ளைகளுக்குள்ளே அவங்களோட ஒவ்வொரு விஷயத்தை ஷேர் பண்ணுறது. எனக்கு அப்படி நடந்துச்சு, எனக்கு இப்படி நடந்துச்சு, உனக்கு அப்படி வந்துச்சா, எனக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி முடிய கொட்டினதுக்கு பிறகு இப்போ இந்த பிள்ளை கல்யாணம் பேசுறதுக்குரிய டைம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஊட்டாக்கள் ரைட் நல்ல பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். எதுக்கும் ஸ்கூல் கிளாஸ் குட்டிகள்கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே. இப்போ தேடுறது யார் யார் இந்த பிள்ளையோடு இருந்த கிளாஸ் குட்டிகள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அந்த கேர்ள்ஸுக்கிட்ட அவங்களோட பெற்றோர்களை போட்டு கேட்டு பார்த்தா சொல்கிறது, ஃபாத்திமாவா இல்லை கொஞ்சம் கொலை பண்ணீங்க, வேற ஒருத்தரை பாருங்கள். அடே ஒன்றுக்கு பழகினவன், ஆனால் இப்போ கேஸ் தெரியும் உங்களுக்கு, எல்லா சீக்கிரட்டையும் விட்டாச்சே. அதனால சகோதரர்களே, கொஞ்சம் வாழ்க்கை பாடங்களை கொஞ்சம் படிங்க. அந்த விளப்பத்தோட வாழ்றா, சுய புத்தியோட வாழ்றதை கொஞ்சம் படிங்க. நான் பெரிய டிகிரிகள் படித்து போகிறத விட முதலாவது நாங்கள் தெரியணும், ஒரு நல்ல பிள்ளையாக, நல்ல ஒரு சமூக மக்களாக, ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பிள்ளையாக வளரணும் என்றால் எங்களை நாங்கள் எப்படி மாற்றிக்கொள்ளணும் என்பதை கொஞ்சம் யோசித்து நல்ல முறையில் இஸ்லாத்தை பின்பற்றி நீங்கள் வாழ்கிறதுக்கு தயாராக. கடைசியாக சொல்கிறேன் சகோதரர்களே, இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு என்ன தெரியுமா? சமூகத்தில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, எல்லாத்துக்கும் தீர்வு மார்க் அறிவு இல்லாதது. இதுதான் தீர்வு. அப்போ நாங்கள் இது மார்க் அறிவு இல்லாதது தான் இதுக்குரிய காரணம் என்று சொல்லி 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 சும்மா இருக்கலாம். அதுக்குரிய சொல்யூஷனை கொடுக்கணுமே, சொல்யூஷனை கொடுக்கணும், மார்க்கத்தை படிக்கணும். அப்போ நீங்கள் என்ன தெரியுமா செய்யுங்க, உங்களோட ஊர் பள்ளி நிர்வாகங்கள்கிட்ட, உங்களோட ஊர் நிர்வாக சபைகள்கிட்ட நீங்கள் அன்பாக நீங்கள் எத்தி வைங்க. எங்களுக்கு இப்படி ஒரு கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணித்தாங்க, எங்களுக்கு கிழமையை கொடுக்க இந்த டாப்பிக்கில் நாங்கள் படிக்கணும், எங்களோட பொம்பளை பிள்ளை எங்களோட ஊர் பெண்களுக்கு நாங்கள் ஒரு நசீகத்தை ஒன்று பண்ணணும், அவங்களுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க. மாஷா அல்லாஹ் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கணுமே. இப்போ நிர்வாகம் எவ்வளோ வேலை செஞ்சு மேலே மக்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி வாலிபர்கள் முன்னுக்கு போங்க. அதே மாதிரி சமூக தலைவர்கள் முன்னுக்கு போங்க, போய்த்து சொல்லுங்கள் நாங்கள் இதை செய்வோம், இந்த மஸ்ஜித் இவைகளை செய்வோம், அடுத்த மஸ்ஜித் இதை செய்வோம், முழு ஊரும் சேர்ந்து இதை செய்வோம், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாலிபர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்போம், ஒரு கெதரிங் ஒன்று வைப்போம், வாலிபர்களோட பிரச்சனைகள் என்னென்னு தேடி கண்டறிவோம், அதுக்குரிய சொல்யூஷன் நாங்கள் கொடுப்போம். பெண்கள் மாநாடு ஏற்பாடு செய்வோம், பெண்களுக்கு வாரந்தோறும் ஒரு கிளாஸை நடத்துவோம், சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கிளாஸ், கிரேட் 11க்கு போகிற கிளாஸ் நாங்கள் நினைக்கப்பட அப்படியே இல்லைப்பா, சும்மா ஒரு புக் எடுத்து வாசிங்க, ஒரு புக் எடுத்து வாசிங்க. நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று தொடங்கி இருக்கிறோம், இந்த ஏரியா சேர்ந்த ஒரு ஆள்கிட்ட புக், அவர் எழுதின புக், அந்த புக்கை நாங்கள் பிள்ளைகளுக்கு வாசிக்க கொடுத்திக்குது. சும்மா எல்லாரையும் ஒன்று சேர்த்து அந்த புக்கை கொடுக்குறோம். ஒருத்தர் வாசிக்கிறத அடுத்த 10 பிள்ளைகளும் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஒரு மௌலவி இருந்து அவதானிச்சு கொண்டிருப்பார். அடே புக்கை வாசித்து அவன் வீட்டில் அவன் வாசிக்கிறத விட ஒரு ஹல்காவாக எடுத்து அந்த பிள்ளைக்கு வாசிக்க அக்கீதா உள்ளத்தில் பதியும். விளங்கி நான் சொல்கிறது. அப்போ நாங்கள் நினைக்கப்படாத கிளாஸ் செய்யக்குள்ளே அந்த மூளை வரணும், இந்த மூளை வரணும், அப்புறம் கொண்டு வரணும், இப்படி பெரிய ஒரு ஜித்தி மாஸ் அப்படி அல்ல. அதை நாங்கள் செய்வோம். அது ஒரு தன்ஷீத், ஒரு உற்சாகப்படுது, அது வேறு. ஆனால் எங்கட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நாலேஜை படிக்கணுமே. கடமையான குளிப்பு எப்படி குடிக்கிறது எத்தனை பேருக்கு இன்றைக்கி தெரியாமல் தெரியுமா உங்களுக்கு? டைமும் செய்கிற மெத்தட், அதே மாதிரி ஜனாசா குளிப்பாட்டுற மெத்தட், கல்யாணம் முடிச்சா எப்படி நடந்து கொள்ற, அது நிறைய விஷயம் இருக்குது. சில விஷயங்கள் சொல்ல இல்லாத சகோதரர்களே என்னத்தடா செய்கிறான்னு ஒன்றும் தெரியாமல் கொண்டு போய்த்து அந்த சில விஷயங்கள் நடத்துகிற மாதிரி இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை படித்து அடுத்தவங்களும் படித்து கொடுங்க. நீங்கள் தெரிஞ்சால் அடுத்தது படித்து கொடுங்க. அடுத்தது இந்த தாவா செய்கிற பொறுப்பு மௌலைமார்களுக்கு மட்டும் சொந்தமானது ஒன்று அல்ல. இப்போ நாங்கள் சொல்லுவோம் மதரசாவில் போய் படித்து சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து அவர் பயான் பண்ண, இது மட்டுமல்ல தாவா. நீங்கள் எல்லாரும் தாவாவுக்கு தகுதியானாக்கள் தான்.
ஒரு விஷயத்தை படிக்கிறீங்களா, அதை அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. பல்லிகு அன்னி வலவு ஆயா, பல்லிகு அன்னி வலவு ஆயா. உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றையாவது மக்களுக்கு சொல்லுங்க. ரசூல் என்ன சொன்னாங்க ஹஜ்ஜத்துல் வதாவுல? நான் இங்க சொன்னதை இங்கே வராதவர்களுக்கு நீங்க எத்தி வைங்கன்றாங்க. நபி எவ்வளவு ஒரு அமானிதத்தை பாருங்க பாபு. உங்களுக்கு மட்டுமல்ல நான் சொன்னது, இங்கெல்லாம் யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கும் இதை எத்தி வைங்கன்றாங்க. எனது அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களுக்கு எது தெரியுமோ நன்மையை ஏவி தீமையை தடுங்க. நன்மை ஏவி தீமையை தடுங்க. ஒரு சின்ன புள்ள சிகரெட்டை கையில் வச்சு கொண்டு இருக்குது, அன்பாக கூப்பிட்டு வானான்னு சொல்லி கொடுங்க. அதே மாதிரி வட்டிக்கு போறாங்களா, இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்ததோடு ஒன்றும் இல்லை, தங்கத்தை கொண்டு போய் பேங்க்ல கொண்டு போய் அடகு வச்சு சல்லி எடுத்துன்னு வட்டி கட்டுறாங்க, வட்டி கட்டுறாங்க. அதே மாதிரி இன்றைக்கு இஸ்லாமிக் 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 என்ற பெயரை போட்டு எத்தனையோ விஷயம் வந்திருக்குது. இன்றைக்கு சம்பந்தம் இல்லாமல் இஸ்லாமிக் என்ற பேர் கண்டத்தோடு அது உள்ளுக்கு போய்த்துறான். அடே அது உண்மையில் இஸ்லாமா? அது இஸ்லாமிக் என்று நடத்துறவன் யாரும் பின்னணியில் யார் உள்ளுக்கு பின்னுக்கால இருக்கிறாங்க? இதுகளை கட்டாயம் பாருங்க. நீங்க பின்னுக்கால யார் நிற்கிறாங்க? இதை இயக்குறது யாரு? இது நோக்கம் என்ன? கட்டாயம் பாருங்க. வெப்சைட்ல நாங்கள் ஆன்லைனில் போய் படிக்கக்குள்ளே இஸ்லாம் அடிச்சதோடு வருது. இன்றைக்கு ChatGPT ஆக்கள் மார்க்கம் படிக்கிறது ரெடி ஆகுறாங்க. பெரிய ஒரு சேலஞ்ச் அது. ஒரு நாலேஜ் உள்ளவன் ChatGPT சர்ச் பண்ணலாம், பிரச்சனை அல்ல. ஒன்றும் தெரியாதவன் ஃபத்துவாக்களை போய் ChatGPT நீங்க எடுக்க வானம். ஒன்றும் தெரியாம போய் அதை நீங்க உங்களுக்கு ஏலாம் ஃபத்துவா எடுக்கிறதுக்கு ஏலாம். படிச்ச நல்ல அதாவது மூத்த உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட அன்னைக்கு இப்படி ஒன்று இருக்குது, சரிதானா, இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுங்கள். சில நேரம் சில ஆக்கள் ரெடி ஆகிற ஒரு ஃபத்துவா கேட்டதோட அந்த ஹசரத் சொல்லுவார், கொஞ்சம் நீங்கள் நான் நாளைக்கு கொஞ்சம் பார்த்து சொல்கிறேனே அப்படின்னு. அப்புறம் நாளைக்கு கால் பண்ணுறது இல்லைப்பா, இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறது, இன்னொரு நாள் டைம் தாங்க, இதை கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த நாள் இந்த ஃபத்துவாவை சொல்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க கதைக்கிறது என்ன தெரியுமா? என்னப்பா அவர் 30 வருஷம் படித்து கொடுக்குறாருன்றாரு, 40 வருஷம் கொத்துபா பண்ணுறாருன்றாரு, ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியா, இன்றைக்கு என்றார் நாளைக்கு என்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, அவர் 5 நாள் டைம் எடுத்து உங்களுக்கு ஃபத்துவா தந்தால் நீங்கள் பொறுமையாக இருங்க. ஏன்னா ஃபத்துவான்றது இன்றைக்கு தந்து போட்டு சும்மா அந்த விற்கிறதல்ல. நாங்கள் நினைக்கிறது என்ன, சும்மா பயானில் கேட்டதெல்லாம் ஃபத்துவான் இல்லை. ஒரு மசாலாவுக்கு ஃபத்துவா கொடுக்குறோன்னு எத்தனை விஷயம் பார்க்கணும் தெரியுமா? அது இந்த கேள்வி இவர் கேட்ட கேள்வி சரியா முதலாக பார்க்கணும். இப்படி ஒன்று இருக்குதா? இதுக்கு இந்த ஃபத்துவா கொடுக்குறது எந்த ஹதீஸை டச் பண்ணலாம், எந்த கோணத்தில் ஃபத்துவா கொடுக்கலாம், இவன் கேட்குற சூழல் என்ன, இவன் எந்த சிச்சுவேஷனுக்கு கேட்கிறான், யாருக்காக கேட்கிறான், இந்த ஃபத்துவா யாரோட சம்மந்தப்பட போகுது, இது பொதுவான ஃபத்துவாவா அல்லது அவனுக்கு மட்டும் தனிப்பட்ட ஃபத்துவாவா? யோசிக்கணுமா இல்லையா? ஃபத்துவா கொடுக்கறதுக்கு உலமாக்கள் வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பெரும் பெரும் உலமாக்கள் பெரும் மேதைகள் சொல்கிறவங்களே ஃபத்துவா கொடுக்கறதுக்கு பயந்து இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அவசரமாக ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும்னா எங்களை விமர்சிக்கிறது. அன்றைக்கு ஒருத்தர் கோல் நான் ஆன்சர் பண்ணலை, கட் பண்ணி விடுறேன். 7ஆம் மட்டும் என்ன எமர்ஜென்சி ஏதாவது மையத்துகளோ தெரிய ஒருத்தன் 10 கோல் ஒரு அடிக்கு அடிக்கிறானே, ஆன்சர் பண்ணி பார்த்து ஹசரத் நீங்கள் கோல் ஆன்சர் பண்ணுறீங்களே, நான் பேங்க்கில் நிற்கிறேன், நான் வட்டியோடு சம்மந்தப்பட்டால் நீங்கள் தான் அல்லாட்ட பதில் சொல்லணுமே அப்படின்றார். நான் வட்டியோடு சம்மந்தப்பட்டால் நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஃபோன் ஆன்சர் இன்னொருத்தர் வந்து சொல்லிக்கிறேன், என்னப்பா மௌலைமார் நாங்கள் பேங்க்கில் வைத்துக்கொண்டு சரியா பிள்ளையான்னு நான் நிரப்பி கொடுக்குறது கேட்குறது கோல் அடித்தா இவனுகள் ஒத்தனும் ஆன்சர் இல்லை அப்படின்றான். அப்போ இவங்க எங்கள்கிட்ட சொல்லிட்டு பேங்க்குக்கு போகிறது செல்றேன். அவங்களுக்கு தேவையான டைமுக்கு அவங்க பேங்க்குக்கு போகணும், அவங்க பேங்க்குள் இதுக்கு மௌலைமார் கோல் அடித்தா மௌலைமார் உடனே ஆன்சர் பண்ணணும். இது பிழையான அணுகுமுறை. எனது அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கம் இனிமையானது, அழகானது, இஸ்லாம் தெளிவானது. டைம் எடுத்து படிங்க. அல்லாஹ்க்காக சொல்கிறேன், பேரண்ட்ஸ் கட்டாயம் உங்களோட பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை படித்து கொடுக்குறதுக்குரிய வழிகள் ஏற்பாடு செய்யுங்க. உங்களோட பிள்ளைகள் யாரோட பழகுறாங்க, எங்கே போகிறாங்க வாராங்க என்பது அவதானிங்க. வீட்டுக்குள்ளிருந்து இஸ்லாமிய சூழல் உருவாக்க பாருங்க. ஹராம் ஹலால் அவுட் எல்லாரும் தவிர்த்து வாழ பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடத்துங்கள், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துங்கள், பொதுமக்கள் இதுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருங்கள். மார்க்கத்தை தெளிவான முறையில் படித்து எதிர்காலத்தில் எல்லோரும் ஒரு பெரிய ஒரு அழகான முறையில் இஸ்லாமிய அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் பூரணமாக நுழைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.